நாம் ஏற்கனவே எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ் ஆக்ட் பார்த்திருக்கிறோம். இந்த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ் ஆக்ட் அதை ஒட்டி வந்த ஒரு சட்டம் இது. இதுதான் முதல் சட்டம். இந்த ஆக்டை பொறுத்தவரை மிக முக்கியமானது. இந்த ஆக்ட்ல ஏபிபி எக்ஸாம்ல 2012 கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தது 2013 கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தது 6C கேட்டிருக்கிறாங்க. நாம 1 by 1 சில சட்ட பிரிவுகளை பார்ப்பது நல்லது. வெடிபொருள் சட்டம் 1884, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் 1884, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் 1884 இது மத்திய சட்டம். சென்ட்ரல் கிரிமினல் ஆக்ட்ல வருது, ஏபிபி சிலபஸ்ல வருது. அந்த ஏபிபி சிலபஸ்ல மிக முக்கியமானது, கேள்விகள் அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம். வெடிபொருள் தயாரித்தல், உடைமையாக வைத்திருத்தல், பயன்படுத்துதல், விற்பனை செய்தல், கொண்டு செல்லல், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு சட்டம் இது. அப்ப வெடிபொருள் சட்டம் இதனுடைய நோக்கம் என்ன? வெடிபொருள் தயாரித்தல், அந்த வெடிபொருளை தம்முடைய உடைமையாக வைத்திருத்தல், அவற்றை பயன்படுத்துதல், அந்த வெடிபொருளை விற்பனை செய்தல், அந்த வெடிபொருளை ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லுதல், அந்த வெடிபொருளை இறக்குமதி செய்தல், அதோடு மட்டுமின்றி அந்த வெடிபொருளை ஏற்றுமதி செய்தல், இவற்றை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் 1884 கொண்டு வரப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் 1884. ஒரு லாவை படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த லா எந்த நோக்கத்திற்காக இயற்றப்பட்டது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் ஏற்கனவே நாம பார்த்திருக்கிறோம். அதுல 7 சட்ட பிரிவுகள் இருக்கிறது. அது 1908 வந்த சட்டம். 1908 அதே வருடத்தில் தான் சிபிசியும் நடைமுறைக்கு வந்தது. அப்ப எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 2008 வெறும் 7 சட்ட பிரிவுகள். அதனுடைய எக்ஸ்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஹோல் ஆஃப் இந்தியா. அதை போலவே எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட், எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ் ஆக்ட்னு தனி ஆக்ட் இருக்கு. அது 1908 வந்த ஆக்ட். டோட்டலி இட் இஸ் ஹேவிங் 7 செக்ஷன்ஸ் ஆர் தேர். ஆனால் 1908க்கு முன்பாக 1884 எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் வந்திருக்கு. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஏற்கனவே நான் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் கிளாஸ் எடுத்துட்டேன். இருந்தாலும் இந்த சட்டமும் அந்த சட்டமும் ஏறக்குறைய ஒரே சமநிலையில பயணிக்கும். அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். செக்ஷன் 2ல சொல்றாங்க, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ் ஆக்ட்ல எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ்னா என்ன? ஒன்று காமன் கேட்டகரி, இன்னொன்று ஸ்பெஷல் கேட்டகரி. அப்ப எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ் பாத்தீங்கன்னா 2 வகைகள். there are 2 types of explosive substances. RDX variable, PET, penta, erythritol, tetranitrate. இது எல்லாம் ராமக்கா வழக்குல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கமிஷன் ஆஃப் கிரைம்ஸ், HMS, ஹை மெல்டிங், TNT வெடிபொருள், LTPE வெடிபொருள், அதர் டைம்ஸ், இதெல்லாம் செக்ஷன் 2ல சப்ஸ்டான்சஸ் ஆக்ட்ல வருது. எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 2ல 2 வகையா வைக்கிறாங்க. ஒன்று எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ் என்னன்னா, ஒன்று ஸ்பெஷல் கேட்டகரி, இன்னொன்று காமன் கேட்டகரி. அதை போல இப்பொழுது நாம பார்க்க இருக்கக்கூடிய சட்டம் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் 1884. சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, என்றைக்கும் ஒரு சட்டத்தை படிக்கின்ற பொழுது அது எந்த நோக்கத்திற்காக இயற்றப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெடிபொருள் சட்டத்தை பொறுத்தவரை வெடிபொருள் தயாரித்தல், உடைமையாக வைத்திருத்தல், பயன்படுத்தல், விற்பனை செய்தல், அவற்றை கொண்டு செல்லுதல், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இறக்குமதி ஏற்றுமதி செய்தல், இவற்றை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் இந்த வெடிபொருள் சட்டம் கொண்டு வராங்க 1884. அண்டர் செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில், இந்த சட்டம் 1884 வெடிபொருள் சட்டம் என்று
அழைக்கப்படுகிறது. This act shall be called as Explosive Act 1884. We can call it as Explosive Act 1884, which extends to the whole of India. இந்தியா முழுவதும் இந்த சட்டம் செல்லும். Under section 2 of this act, இந்த சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக நோட்டிபிகேஷன், கெசட் நோட்டிபிகேஷன் 1 ஜூலை 1887 தான் வருது. 1884 இந்த சட்டம் இயற்றப்பட்டு இருந்தாலும் இந்த சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? The Explosives Act 1884, which was came into force on 1 July 1887. 884 சட்டத்தை ஏற்றிட்டாங்க. 3 ஆண்டு காலம் சட்டம் வெயிட் பண்ணுது. 887 தான் ஜூலை மாசம் 7வது மாசம் 1ஆம் தேதி இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது. 1/7/1887 முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. செக்ஷன் 3 ரிப்பீல். செக்ஷன் 4 இதனுடைய வரையறைகள். பொதுவா எல்லா சட்டத்திலையும் பாத்தீங்கன்னா செக்ஷன் 2ல தான் டிஃபைனிங் செக்ஷனா இருக்கும். ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்தவரை செக்ஷன் 4 இஸ் எ டிஃபைனிங் செக்ஷன். அப்ப இந்த சட்டத்துல என்னென்ன பொருள்கள் கொடுக்கப்பட்டது, அதற்கான அர்த்தங்கள் என்னென்ன, எதையெல்லாம் எவ்வாறு அர்த்தப்படுத்தப்பட வேண்டும். கன்ஸ்ட்ரக்ஷன் இதான் சொல்றாங்க. நீங்கள் இவ்வாறுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும், அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அண்டர் செக்ஷன் 4ல கிளாஸ் ஏ சொல்றாங்க வானூர்தினா என்ன? வானூர்தி என்பது ஏரோப்ளேன், ஆகாய விமானம். ஆகாயத்தில் காற்றின் உந்துதலுடன் பறக்கக்கூடிய ஏதேனும் எந்திரம் மற்றும் பலூன், காற்றாடி, கிளைடர் மற்றும் பறக்கும் எந்திரங்கள் என பொருள்படும். வானூர்தி என்ற சொல்லிற்கு அர்த்தம் காற்றின் உந்துதலுடன் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஏதேனும் ஒரு எந்திரம், ஒரு பலூன், ஒரு காற்றாடி, ஒரு கிளைடர் மற்றும் பறக்கும் எந்திரங்கள் என பொருள்படும். அண்டர் செக்ஷன் 4 கிளாஸ் B-ல சொல்றாங்க ஊர்தினா என்ன? ஊர்தி என்பது சுமையுந்து. நம்ம காருக்கு தமிழ்ல என்ன? மகிழுந்து. ஊர்தி என்று சொன்னால் சுமையுந்து. சுமையுந்துனா லாரின்னு அர்த்தம். பாரமான பொருளை ஏற்றி செல்கிறது என்று அர்த்தம். சுமை தாங்கி கொண்டு உந்தி செல்வது, அதான் சுமையுந்து. அழகாக தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க, சுமையுந்து. இதே கார்ல போறேன்னு சொன்னா மகிழுந்தில் பயணம் செய்கிறேன். சோப்புக்கு தமிழ்ல சரியான அர்த்தம் வழலை கட்டி. ஷாம்புக்கு சரியான தமிழ் அர்த்தம் யாராவது சொல்ல முடியுங்களா? சேட்ல போடுங்க. நம்ம தாய்மொழி தமிழே நிறைய தெரிய மாட்டுது நமக்கு. நம்ம ஆங்கிலத்தோட ஒன்றி போயிட்டோம் இப்போதைக்கு. ஷாம்பு யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு சரியான தமிழ் அர்த்தம் சோப்புன்னு சொன்னா வழலை கட்டி. தமிழ்ல அந்த வழலை கட்டி தான் தினந்தோறும் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப ஷாம்புக்கு என்ன? ஏன்னா அந்த தமிழ் வார்த்தை நம்ம மறந்துட்டோம். இங்கிலீஷ் மீடியம் அதிகமா படிக்கிறதுனால, இங்கிலீஷ் அதிகமாக நம்ம பேசுறதுனால நம்முடைய தாய்மொழி தமிழை நம்ம மறந்துட்டோம். உலகத்துல பல மொழிகள் தோன்றி மறைந்து இருக்கிறது. ஆனா தமிழ் மொழி மட்டும் இன்னும் இளமையா இருக்கிறது, கன்னி தமிழாகவே இருக்கிறது. காரணம் என்னன்னா இந்த தமிழுடைய, இந்த மொழியினுடைய ஆதிக்கம், இந்த மொழியினுடைய ஆளுமைத்திறன், இந்த மொழியினுடைய பண்பு, இந்த மொழியினுடைய நாகரிகம், இந்த மொழியினுடைய கலாச்சாரம் இன்றைக்கும் அதனுடைய வேரில் நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிறது. ஆனால்தான் இன்னைக்கு தமிழ் மொழி இத்தனை வருஷம் ஆனாலும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. சரி, ரைட். ஊர்தி என்பது ஏதேனும் ஊர்தி, சுமையுந்து, வாகனம், கட்டை வண்டி அல்லது பயணிகள். இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு கட்ட வண்டியெல்லாம் தெரியாது. நாங்கெல்லாம் கட்ட வண்டியை பயன்படுத்திருக்கோம், கட்ட வண்டியில பயணம் செய்திருக்கோம். இது 1884 இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அப்போதைக்கு கட்டை வண்டி உண்டு. இப்ப எங்கேயாவது கிராமத்துல
ஒரு சில இடங்கள்ல தான் இருக்குது கட்ட வண்டி. அல்லது பயணிகள் அல்லது சரக்குகளை ஒரு நிலத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் ஏதேனும் ஒரு வகை பொருள். ஊர்தி என்பது ஊர்தி, சுமையந்து, வாகனம், கட்டவண்டி, பயணிகளை சுமந்து செல்வது பஸ், லாரி. சரக்குகளை நிலத்தில் கொண்டு செல்ல பயன்படுத்தும் ஏதேனும் வகை பொருள் என்று அர்த்தம். அண்டர் செக்ஷன் 4 கிளாஸ் சி, மாவட்ட நீதிபதி. மாவட்ட நீதிபதி தொடர்பான பகுதிக்கு காவல் ஆணையர் நியமிக்கப்பட்டிருப்பின், காவல் ஆணையர் என்பதில் காவல் ஆணையர், காவல் ஆணை துணை ஆணையர், ஒரு பரப்பில் முழுமையாக அல்லது பகுதியாக எல்லை அதிகாரம் கொண்டுள்ளவர் மற்றும் கூடுதல் மாவட்ட நீதிபதி உள்ளார். மாவட்ட நீதிபதி என்று சொன்னாலே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு அர்த்தம். ஆனால் இது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் வருது. இப்ப மாவட்ட நீதிபதி தொடர்பான பகுதிக்கு காவல் ஆணையர் நியமிக்கப்பட்டிருப்பின், கமிஷனர் ஆஃப் போலீஸ் யாராவது அப்பாயிண்ட் பண்ணியிருந்தா அவங்க காவல் ஆணையர் என்பதில் அண்டர் செக்ஷன் 4 டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்றாங்க, காவல் துணை ஆணையர் ஒரு பரப்பில் முழுமையாக அல்லது பகுதியாக எல்லை அதிகாரம் கொண்டுள்ளவர் என்று அர்த்தம். அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர் வராங்க. இதுல கிளாஸ் B ல சொல்றாங்க, கூடுதல் மாவட்ட நீதிபதி உள்ளடங்குவார். அப்ப மாவட்ட நீதிபதி என்பதற்குள், மாவட்ட நீதிபதினா யாருங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதே ஒரு சிட்டியா இருக்கும் பட்சத்தில் கமிஷனர் வராரு, டெப்டி கமிஷனர் வருவாங்க. அதோட மட்டுமல்ல, கூடுதல் மாவட்ட நீதிபதி, அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? DROன்னு அர்த்தம். அல்லது சில நேரங்கள்ல சில மாவட்டங்கள்ல IAS முடிச்சவங்களே ட்ரைனிங் போடுவாங்க, அடிஷனல் கலெக்டரா போடுவாங்க. இவங்க தான் அந்த அர்த்தம். அடுத்தது அண்டர் செக்ஷன் 4 கிளாஸ் D, இதுல வெடிபொருள்னா என்ன? இதான் முக்கியமானது. இந்த சட்டத்தை இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். வானூர்தினா என்ன, ஊர்தினா என்ன, மாவட்ட நீதிபதினா என்னன்னு பார்த்தோம். இவை மூன்றை காட்டிலும் இந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? வெடிபொருளை குறித்து. எனவே வெடிபொருள் என்றால் என்ன? இந்த கேள்வியை 2012 APP எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க சார். இது மிகப்பெரிய ஒரு டிஃபைனிங் செக்ஷன். அண்டர் செக்ஷன் 4D, அண்டர் செக்ஷன் 4 கிளாஸ் D, 4D ல சொல்றாங்க, வெடிபொருள் என்பது துப்பாக்கி மருந்து, நைட்ரோகிளிசரைன், டைனமைட், துப்பாக்கி பருத்தி, கல் உடைக்கும் கன்னங்கள், பாதரசத்தின் அல்லது பிற உலோகத்தின் பல்மினேட், வர்ணத்தீ. பெயிண்ட் நீங்க எரிய வச்சீங்கன்னா பெயிண்ட் எரியும். பெயிண்ட் நீங்க ஃபயர் பண்ணுங்க, அதுல எல்லாம் கெமிக்கல் தான், பெயிண்ட் எரியும். வர்ணத்தீ ஆகியவையும் மேலே சொல்லப்பட்டு இது போன்றவைகள் இருந்தாலும் வேடிக்கையை சார்ந்த விளைவை உண்டாக்கும் நோக்கத்தோடு பயன்படுத்தப்பட்ட, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கட்சி ஜெயிச்சுச்சுன்னா நம்ம வெடி வைப்போம், கலர் வெடி, வான வேடிக்கை விடுவாங்க பாருங்க. அது எல்லாமே அதான் வேடிக்கையை சார்ந்த விளைவை உண்டாக்கும் நோக்கத்தோடு பயன்படுத்தப்பட்ட அல்லது தயாரிக்கப்பட்ட மற்ற ஒவ்வொரு பொருளும் என்று பொருள்படும். மூடுபனி வழிகாட்டிகள், ஃபோக் சிக்னல், மூடுபனி வழிகாட்டிகள். ஏன்னா மிகப்பெரிய பனி பிரதேசங்கள்ல திசை தெரியாது, ரோடு தெரியாது, டைரக்ஷன் எதுவுமே தெரியாது. அப்ப அங்கே இது போன்ற பொருட்களை பயன்படுத்துவார்கள். பனி மலை இருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஃபோக் சிக்னல், மூடுபனி வழிகாட்டிகள், வான வேடிக்கைகள், எரி இழைகள். யாரா இறந்துட்டா விடுவாங்க பாருங்க, பத்த வச்சு அப்படியே கையில இருந்து வீசுவாங்க, வானத்தை நோக்கி வெடிக்கும், வான வெடி என்று சொல்வார்கள். ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், வெடிக்கும் மூடிகள், பெர்குஷன் கேப்ஸ், வெடிப்பு ஊக்கும் கருவிகள், டெட்டனேட்டர்ஸ். டெட்டனேட்டருக்கு பாருங்க என்ன அழகா தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க பாருங்க. வெடிப்பு ஊக்கும் கருவிகள், வெடிப்பதற்கு ஊக்குவிக்கக்கூடிய கருவிகள், டெட்டனேட்டர்ஸ். மருந்துகள், தோட்டாக்கள், எல்லா விதமான வெடி மருந்துகள்,
மேலே விளக்கப்பட்டுள்ள ஒரு வெடிபொருளை கொண்டுள்ள ஒவ்வொரு அமைப்பும் அல்லது தயாரிப்பும் இதில் அடங்கும். இவ்வளவு பெரிய டிஃபைனிங் செக்ஷனை உங்களால கண்டிப்பா எழுத முடியாது, நீங்க என்னதான் மனப்பாடம் பண்ணாலும். அப்ப நம்ம ஒரு ஏறக்குறைய ஒரு 10 விஷயங்களை மனதில் நம்ம வைத்துக் கொண்டால் போதும். வெடிபொருள்னா என்ன? எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மீன்ஸ் கன் பவுடர், நைட்ரோகிளிசரின், நைட்ரோகிளைகால், கன் காட்டன், டைநைட்ரோஃப்ளோயின், டைநைட்ரோடொலுவின், ட்ரைநைட்ரோடொலுவின், டைனா டிஐ, டைனா 2 என்ற அர்த்தம். கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு அது புரியும். டைனா 2. அதே டிஆர்ஐ ட்ரை என்று சொன்னால் 3 என்ற அர்த்தம். நம்ம குடிக்கிற தண்ணீரை வந்து H2O என்று சொல்வோம். 2% ஹைட்ரஜன் 1% ஆக்சிஜன் சேர்ந்தால்தான் நீர் உருவாகும். 2% ஹைட்ரஜன் 1% ஆக்சிஜன் சேர்ந்தால்தான் நீர் உருவாகும். H2O என்று கெமிஸ்ட்ரியில நம்ம வாய்ப்பாடு எழுதுவோம். அதே போல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கன் பவுடர், செகண்ட் பாயிண்ட் நைட்ரோகிளிசரின், தேர்ட் பாயிண்ட் நைட்ரோகிளைகோல், ஃபோர்த் பாயிண்ட் கன் காட்டன், ஃபிஃப்த் பாயிண்ட் டைநைட்ரோடொலுவின், சிக்ஸ்த் பாயிண்ட் ட்ரை, ஃபர்ஸ்ட் பார்த்தது டைனா 2 நைட்ரோடொலுவின், அடுத்தது 3 நைட்ரோடொலுவின், ட்ரை நைட்ரோடொலுவின், அடுத்தது பிக்ரிக் ஆசிட். பிக்ரிக் ஆசிட் டிஎன்பிஎஸ்ல நிறைய கேள்வி கேட்பாங்க. எறும்பின் கொடுக்கில் எறும்பு கடிச்ச உடனே நமக்கு சுரீர்னு வலிக்கும். அப்ப எறும்பின் கொடுக்கில் என்ன கெமிக்கல் இருக்கு, என்ன ஆசிட் இருக்கு? ஃபார்மிக் அமிலம். அதே போல ஆப்பிள்ல என்ன ஆசிட் இருக்குன்னு கேக்குறாங்க. புலியில என்ன ஆசிட் இருக்குன்னு கேக்குறாங்க. எலுமிச்சம் பழத்துல என்ன ஆசிட்? இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க சார். செய்து அதையும் நாம் படித்துக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய ஜுடிஷியல் எக்ஸாம்ல ஜெனரல் நாலேஜ் கேட்கிறாங்க சார். அது மட்டும் இல்ல, டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் கேட்கிறாங்க. ஜெனரல் நாலேஜ் அல்லது டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இதெல்லாம் கேட்கிறாங்க. நாம இதுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னா மிக முக்கியமானது அண்டர் செக்ஷன் 4 கிளாஸ் டி 4D தான் சொல்றாங்க இந்த ஆக்ட்ல. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்பது கன் பவுடர், நைட்ரோகிளிசரின், நைட்ரோகிளைகோல், கன் காட்டன், டைநைட்ரோடொலுவின், ட்ரைநைட்ரோடொலுவின், பிக்ரிக் ஆசிட், டைநைட்ரோஃபினால், ட்ரைநைட்ரோ ரெசாக்ரினால், அதாவது ஸ்டைப்னிக் ஆசிட்னு சுருக்கமா சொல்லுவாங்க. ஸ்டைப்னிக் ஆசிட்னு. அடுத்தது சைக்ளோடைம்ப்ளீன், சைக்ளோடைம் எத்திலீன், சைக்ளோடைம் எத்திலீன், ட்ரை நைட்ரமைன், பென்டா எரித்ரோட்டல் டெட்ராநைட்ரேட், பென்டா எரித்ரோட்டல் டெட்ராநைட்ரேட், அடுத்தது டெட்ரைல், அடுத்தது நைட்ரோ குவானிடைன், அடுத்தது லீட் ஆசிட், அடுத்தது லீட் ஸ்டைஃப்னேட், அடுத்தது ஃபல்மினேட் ஆஃப் மெர்குரி ஆர் எனி அதர் மெட்டல், டைசோடைநைட்ரோஃபினல், colored fires or any other substance, whether a single chemical compound or a mixture of substances, whether solid or liquid or gaseous, used or manufactured with a view to produce a practical effect by explosion or pyrotechnic effect, and includes folk signals, fireworks, fuses, rockets, percussion caps, detonators, cartridges, ammunition of all descriptions, and every adaptation and or preparation of an explosives as defined in the class. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். மற்றவங்க கொஞ்சம் இதை நாம
மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். மிக முக்கியமானது 2012 APP எக்ஸாம்ல இது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஏற்றுமதினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ்போர்ட் மீன்ஸ் கடல் வழியாக அல்லது வான் வழியாக அல்லது தரை வழியாக 3 மார்க்கமாக இந்தியாவிற்கு வெளியே கொண்டு செல்வது என்று அர்த்தம். ஒரு பொருளை வெடிபொருளை இந்தியாவிலிருந்து வெளியே கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அது தரையமா இருக்கலாம், ரோடா இருக்கலாம், பை ரோட், நீங்க வாயேஜா இருக்கலாம், கடற்பயணமாக இருக்கலாம், அல்லது வானூர்தி மூலமாக இருக்கலாம். இந்தியாவிலிருந்து இந்த பொருட்களை வெளியில் ஏற்றுமதி செய்தல், எடுத்து செல்வது. இறக்குமதி இம்போர்ட் பண்றாங்க, அதே கடல் வழி வான் வழி தர வழியாக இந்தியாவிற்குள் இந்த வெடிபொருளை கொண்டு வருவது. தலைவர் என்பதில் ஒரு ஓட்டுநர் அல்லது துறைமுக தலைவர் தவிர, ஒரு ஓட்டுநர் அல்லது துறைமுக தலைவர் தவிர ஒரு கப்பலின் தலைமை அல்லது பொறுப்பை அப்பொழுது பெற்றிருக்கும் ஒவ்வொருவரும் தலைவராவார். கப்பலுக்கு சேர்ந்த படகை குறிக்கும் பொழுது தலைவன் என்பது அந்த கப்பலின் தலைவன் என்று பொருள். தயாரிப்புனா என்ன, மேனுபேக்சர்னா என்ன? எந்த ஒரு வெடிபொருளை, யாதொரு வெடிபொருளை அதில் சேர்ந்துள்ள பாகங்களை பிரிக்கும் முறையும் அல்லது யாதொரு வெடிபொருளை உடைப்பதும் அல்லது வேறுபடுத்துவதும். தயாரிப்புனா என்ன அர்த்தம்? ஒரு வெடிபொருளை அதில் சேர்ந்துள்ள பாகங்களை, எந்தெந்த பாகங்கள்லாம் சேர்த்தா வெடிபொருள் ஆக முடியும். எளிமையா பார்த்தீங்கன்னா களிமண், கிளே, ஆங்கிலத்தில் கிளே என்று சொல்வார்கள். அந்த களிமண் பிளஸ் அது கூட கந்தகம் பிளஸ் அது கூட கொஞ்சம் வெடிபொருள் பிளஸ் அது கூட காட்டன் திரி சேர்ப்பாங்க. காட்டன் திரிய பத்த வச்சாதான் வெடி வெடிக்கும். ஆனால் தான் காட்டன் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, பருத்தி. அந்த பருத்தியை கொண்டு வந்ததுக்கான காரணம் அதுதான். இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பேப்பரால் சுழற்றப்பட்ட ஒரு குழாயில அதை திணித்து அதற்கு வெளியே ஒரு காட்டன் திரி இருக்கும். அந்த திரி விளக்கு திரி மாதிரி இருக்கும். அதை கொளுத்தினாவே அதுல கொஞ்சம் வெடிப்பொருளை வச்சிருப்பாங்க. அதை கொளுத்தவே அது வெடிக்க செய்யும். இதுதான் காட்டன் வெடிப்பொருள். எனவே இவ்வாறு தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த வெடிபொருளை பிரித்து எடுப்பது, அதன் பாகங்களை பிரித்து எடுப்பது அந்த முறை. இரண்டாவது, அந்த வெடிபொருளை உடைப்பதும் அல்லது வேறுபடுத்துவதும். இதுதான் தயாரிப்பின் அர்த்தம். யாதொரு வெடிபொருளை பல முறை மறுமுறை செய்வதும், ரீஜெனரேட் பண்ணுவாங்க, ரீசைக்கிள் பண்ணுவாங்க, மாற்றுவதும் பழுது பார்ப்பதும், இது எல்லாம் தயாரிப்பு என்ற அர்த்தத்தில் அடங்கும். அடுத்தது, ஒரு குறிப்பிடப்பெற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? குறிப்பிடப்பெற்ற, இந்த சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பெற்ற விதிகள் என பொருள்படும். பிரஸ்கிரைப்டு. நாவாய் வெசல். நாவாய் என்பது துடுப்புகளால் அல்லது வேறு விதமாக செலுத்தப்படும் ஒரு கப்பலும் படகும் சரகு ஏற்றி அனுப்புவதில் பயன்படுத்தப்படும் மற்ற நாவாய்களும் அடங்கும். நாவாய்னா என்ன? ஓடம், படகு, கப்பல். அப்ப இதை எதை பயன்படுத்தி செலுத்துவார்கள்? துடுப்பு. ஒரு துடுப்பை யூஸ் பண்ணி தான் இதை செலுத்துவாங்க. இதுதான் சார் டிஃபைனிங். இந்த டிஃபைனிங் செக்ஷனை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 4D தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் ஒரு வரி செய்திகளாக நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். செக்ஷன் 5ல சொல்றாங்க, தயாரிப்பு, கைவசம், உபயோகம், விற்பனை மற்றும் வெடிமருந்துகளுடைய இறக்குமதி போன்றவைகளுக்கு உரிமம் வழங்குவதற்கான விதிமுறைப்படியான அதிகாரங்கள். சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலை இருக்கு, அதுக்கு லைசன்ஸ் வேண்டும் இல்லைங்களா? லைசன்ஸ் இருந்தாதான் நீங்க பட்டாசு தொழிற்சாலையை நீங்க ஆரம்பித்து செயல்படுத்த முடியும். அப்ப தயாரிப்பது, கைவசம் வைத்திருப்பது, உபயோகப்படுத்துவது, விற்பனை செய்வது, வெடிமருந்துகளுடைய இறக்குமதி போன்றவைகளுக்கு உரிமம் வழங்குவதற்கான விதிமுறைப்படி அதனுடைய அதிகாரங்கள் என்ன என்பதை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 5 ஆஃப் திஸ் ஆக்ட் இஸ் கிளியர்லி சேஸ். அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவுன்னு படிச்சிருப்பீங்க. இன்றைக்கு வெடிமருந்தை கண்டுபிடிச்சவர் யாரு? டைனமைட்டை கண்டுபிடித்தவர் யாரு? யாராவது சாட்ல போடுங்க சார், டைனமைட்டை கண்டுபிடித்தவர் யார்? அவர் பெயரில் தான் மிகப்பெரிய விருதை வழங்குறாங்க. டைனமைட்டை கண்டுபிடித்தவர் யார்? ஆல்பிரட் நோபல் சார். நோபல் பரிசு அதுக்காக தானே கொடுக்குறாங்க. டைனமைட் என்ற வெடிபொருளை கண்டுபிடித்தவர் ஆல்பிரட் நோபல். அவர் வெடிமருந்தை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுக்கிறாரு.
அதன் பிறகு முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர்ல அந்த ஆட்டம் பாம்பை யூஸ் பண்றாங்க. ஹிரோஷிமா நாகசாகில வெடிகுண்டு. முதல் வெடிகுண்டின் பெயர் என்ன? லிட்டில் பாய். ஹிரோஷிமா மீது அமெரிக்காவால் போடப்பட்ட முதல் வெடிகுண்டின் பெயர் லிட்டில் பாய். அந்த குண்டை வீசுறாங்க அமெரிக்கா. பேர்ல் துறைமுகத்துல இருக்கக்கூடிய கப்பலை நம்முடைய ஜப்பான் அழித்து தாக்குது. வரலாற்றுல 2 மிகப்பெரிய தோல்விகள் நடந்தது. இல்லனா நேசப்படைகள், அச்சுப்படைகள் 2 படைகள் இருந்தது. முதல் உலக போர்ல இணைஞ்சு செயல்பட்டாங்க இங்கிலாந்து தலைமையில. 2ஆம் உலக போர்லயும் இணைந்து செயல்பட்டாங்க. அது நேசப்படைகள். அச்சுப்படைகள் ஜெர்மனி, இத்தாலி இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறாங்க. 2ஆம் உலக போர்ல ஜப்பான் ஜெர்மனி கூட சேர்ந்துட்டாங்க. 2ஆம் உலக போர்ல ஜெர்மனியுடைய கை ஓங்குது. ஆனா வரலாற்று ரீதியாக ஒரு மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டார் ஹிட்லர், ருடால்ஃப் ஹிட்லர். ருடால்ஃப் ஹிட்லர் இழைத்த மிகப்பெரிய வரலாற்று பிழை என்னவென்று சொன்னால், சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும், வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தெரியும், தன்னுடைய படைகள் முன்னேறுகின்ற பொழுது ஒரு ஆற்றை கடக்கின்ற பொழுது அந்த பாலத்தை வெடி வச்சு தகர்த்து எறிஞ்சிருவாங்க. எல்லா வீரர்களும் இங்க இருந்து அந்தாண்ட போயிட்ட பிறகு அந்த பிரிட்ஜை வெடிகுண்டு வச்சு தகர்த்து எறிஞ்சிருவாங்க. அப்ப வீரர்களுடைய நிலைமை என்ன? வேற வழியே இல்லை, எதிரி கூட போராடித்தான் ஆகணும். ஒண்ணு அவங்கள எதிரியை தோக்கடிச்சு சாகடிக்கணும், இல்ல இவங்க செத்து போகணும். அந்த நிலையை உருவாக்கினார். இது போர் தந்திரங்களில் இதுவும் ஒன்று. அப்படிப்பட்ட ருடால்ஃப் ஹிட்லர் போர் நடந்து கொண்ட ரொம்ப வருஷம் போர் நடக்குது. சூழ்நிலையை, கால சூழ்நிலையை, கால சக்கரத்தை சரியாக உணராம தவறிட்டார். ரஷ்யாவுடைய தலைநகரம் மாஸ்கோ உள்ளே ஜெர்மனுடைய படைகள்லாம் முன்னேறி சென்று போயிடுச்சு. மாஸ்கோவை கைப்பற்றாங்க. ஆனா ரஷ்ய படைகள்லாம் மாஸ்கோ பாத்தீங்கன்னா நீங்க மிக உயர்ந்த வானுயர்ந்த பில்டிங், அதுல மறைஞ்சிட்டாங்க எல்லாருமே. ஜெர்மனி படைகளை உள்ள விட்டு என்ன பண்றாங்க? சுத்தி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. அப்பதான் ஜெர்மனி படைகள் தோல்வியை தழுவுது. ரஷ்யா தான் முத ஆரம்பிச்சு வைக்குது. ரஷ்யா அடிச்ச பிறகுதான் அதுவரை உலகமே மேல போயிருது. யூரோப்பியன் கான்டினென்ட், ஐரோப்பிய கண்டமே ருடால்ஃப் ஹிட்லரை பார்த்து மிரண்டு போயிருந்த காலகட்டத்துல மிகப்பெரிய மான்ஸ்டர் உருவாயிட்டான், மனித இனத்தை இருந்தாலும் அழிச்சிருவான் போல இருக்கு அப்படின்னு பயந்துட்டு இருந்த நேச நாடுகள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஜெர்மனி படைகளை தோற்கடித்த பிறகுதான் நேச படைகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தது, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்தது. அதன் பிறகுதான் தோற்கடிக்கிறாங்க ஜெர்மனி படைகளை. இங்கே ஜெர்மனி பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக். ஏன்னா மிகப்பெரிய பனிப்பொழிவு காலத்துல ரஷ்யா உள்ள போயிட்டாங்க ஜெர்மனி படை வீரர்கள். கடும் குளிரை தாக்கு பிடிக்க முடியல. அதே குளிர் இந்தியாவுக்கு உண்டுனா இந்தியாவுக்கு உண்டு. ஆனா இயற்கையாக வடக்கில இருக்கக்கூடிய இமயமலை அந்த கடும் குளிரை தடுத்து விட்டது. இல்லைன்னா இந்தியாவும் ரஷ்யாவிட மிகப்பெரிய குளிர் பிரதேசமாக மாறி இருக்கும். ஒரு விதத்தில் நாமெல்லாம் இந்தியாவில பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் சார். இந்தியாவில மட்டும்தான் மழைக்காலம், கோடைக்காலம், இளவேநீர் காலம், வசந்த காலம், இந்த 4 வகையான காலங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம் நாம. வேற எந்த நாட்டிலும் கிடையாது. நீங்க யூரோப்பியன் கான்டினென்ட் போனீங்கன்னா வெறும் பனி பிரதேசம் தான். ஆனாதான் அங்க இருக்கிற மக்கள் சாப்பிட்றப்ப கூட ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க? வைன் எடுத்துக்குவாங்க. வைன் போனாதான் உடம்புல அந்த ஹீட் டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் பண்ணும். 32 டிகிரி செல்சியஸ் நம்ம உடம்புல வெப்பநிலை இருந்துட்டே இருக்கணும். சரி, ரைட். ஆனா ஜப்பான் அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேர்ல் துறைமுகத்தை அட்டாக் பண்றாங்க. ஜப்பான் நாட்டு கப்பல் போயிட்டு அடிக்குது. ஆனால் எல்லா கப்பலும் டேமேஜ் ஆயிடுது, டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு அந்த கேப்டன் என்ன பண்ணிட்டாரு? ஜப்பானுக்கு திரும்பிட்டார் போர்க்கப்பலோட. ஆனால் இவங்க எந்த கப்பலை அழிப்பதற்கு போனாங்களோ அதுக்கு முன்னாடி இந்த கப்பல்லாம் அழிச்சாங்க. அதற்கு பிறகு ஒரு கப்பல் ஒண்ணு இருந்தது, அந்த கப்பலை மிஸ் பண்ணிட்டாங்க ஜப்பான் படை வீரர்கள். அந்த கப்பலை மட்டும் அடிச்சிருந்தா அமெரிக்கா அவ்வளவுதான் சுக்கு நூறாயிட்டு. அந்த கப்பல தான் எல்லா அம்யூனிஷன்ஸும் இருந்தது. அந்த கப்பல் பேர் விக்டோரியான்னு நினைக்கிறேன், விக்டோரியா கப்பல். அந்த கப்பலை அழிக்காம வந்துட்டாங்க ஜப்பான் படை வீரர்கள் 2ஆம் உலக போர்ல. வேற வழி இல்லை, டீ தூள் எல்லாம் கொண்டு போச்சு, எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அதன் பிறகுதான் அமெரிக்கா 2ஆம் உலக போர்ல குதிக்கிறாங்க. ஜப்பான் தானே பண்ணாங்க, ஜப்பான் மீது குண்டு வீசுங்க, ஆட்டம் பாம்பு வீசுங்கன்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அமெரிக்கனுடைய பிரசிடென்ட் என்ன பண்றாரு? உத்தரவு போட்டாரு. அந்த உத்தரவின் அடிப்படையில தான் ஹிரோஷிமா மீது லிட்டில் பாய் என்ற ஒரு முதல் அணுகுண்ட வீசுறாங்க.
இரண்டாவது நாகசாகில பேட் மேன், அந்த இரண்டாவது அணுகுண்டினுடைய பெயர் பேட் மேன். அந்த அணுகுண்டை வீசுறாங்க. 2 அணுகுண்டுகளை சுமந்த உலகத்துல ஒரே தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் தான். இன்னை வரலையும் அதனுடைய கதிர்வீச்சு தாக்கங்கள் என்னைக்கு மக்களை வந்து தாக்கி கொண்டே இருக்கிறது, புற்றுநோய் வந்து கொண்டே இருக்கிறது, இயற்கை பேரழிவு நடந்து கொண்டுதான் இருக்குது. இருந்தாலும் உலக அளவில் பொருளாதாரத்துல எல்லாத்திலும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நம்பர் 1 ஜப்பான் தான் விளங்குது. காரணம், அந்த நாட்டு மக்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதே கிடையாது. சுறுசுறுப்பு, நேர்மையான உழைப்பு. ஆக வரலாற்றில் நடந்த சம்பவங்களை எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, கண்டிப்பா இதுவும் கேள்வியா வரலாம் டிஎன்பிஎஸ்சில. ஏன்னா இப்ப ஜுடிஷியல் எக்ஸாம்ல ஏறக்குறைய ஒரு 5 கேள்வியாவது கண்டிப்பா வந்து ஜெனரல் நாலேஜ் கேட்டுடுறாங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் கேட்கறாங்க, ஏபிபி எக்ஸாம்லயும் கேட்கறாங்க, டிஜேவிலையும் கேட்டுடுறாங்க, சிவில் ஜட்ஜி எக்ஸாம்லயும் கேட்டுடுறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிளான மேத்தமெட்டிக்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, தனி வட்டினா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, கூட்டு வட்டினா என்ன, ஆவரேஜ்னா என்ன, கூட்டு சராசரினா என்ன, அரித்மெட்டிக் ப்ரக்ரஷன்னா என்ன, இப்படி சில கேள்விகள்லாம் கேட்கறாங்க. நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு நபர் ஏ என்ற நபர் சைக்கிள்ல 35 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு, ரிட்டர்ன் வர்றப்ப 45 கிலோமீட்டர் வேகத்துல வராரு, அதனுடைய கூட்டு சராசரி என்ன? கேள்வி இதுதான். 1 மார்க் சார். அதுக்கு கூட்டு சராசரினா எதை வச்சு நாம கணக்கு போடுறோம்? எத்தனை எண்கள் இருக்குதோ அத்தனை எண்களையும் கூட்டி அத்தனை எண்ணால வகுத்தா அதான் கூட்டு சராசரி. 10th நாம 5 சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க், மொத்தம் 500 மார்க். ஒரு ஸ்டூடெண்ட் 250 மார்க் எடுத்திருக்கிறாரு. கூட்டு சராசரி என்ன? 5 மதிப்பெண்களையும் கூட்டி 5ஆல் வகுக்க வேண்டும். 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுத்தா என்ன, 50% எடுத்திருக்காருன்னு அர்த்தம். எத்தனை எண்கள் இருக்கிறோ அத்தனை எண்களையும் கூட்டி அத்தனை நம்பரால வகுத்தா அதுதான் கூட்டு சராசரி. அந்த கொஸ்டினுக்கு கூட நம்முடைய அட்வொகேட் சில பேர் வந்து சரியா பதில் எழுதாம வந்துட்டாங்க. நாம் எல்லாவற்றையும் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை பொறுத்தவரை அந்த செக்ஷன் 4D வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 5, ஏன்னா இந்த சட்டத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு பயனுடையதாக இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஏறக்குறைய 18 சட்டப்பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 2008 பாத்தீங்கன்னா 7 செக்ஷன் தான். ஆனா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் வெடிபொருள் சட்டம் 1884 பொறுத்தவரை 18 சட்டப்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 18 சட்டப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 தலைப்பு, குறுந்தலைப்பு, ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ஸ். இந்த சட்டத்தை எப்படி வெடிபொருள் சட்டம் என்று அழைக்கிறோம். 1884 ஆண்டு வெடிபொருள் சட்டம். இது இந்தியா முழுமையும் பொருந்தும். செக்ஷன் 2 இதனுடைய கமென்ஸ்மெண்ட். இந்த சட்டம் எப்பொழுது தொடங்குகிறது? 1/7/1887. செக்ஷன் 3 ரிப்பீல் ஆயிடுச்சு, நீக்கிட்டாங்க. செக்ஷன் 4 டிஃபைனிங் செக்ஷன். செக்ஷன் 4ல வந்து டி தான் வெரி இம்பார்ட்டன்ட். வெடிபொருள்னா என்னன்னு சொல்றாங்க. செக்ஷன் 5 தயாரிப்பு, கைவசம், உபயோகம், விற்பனை மற்றும் வெடிமருந்துகளுடைய இறக்குமதி போன்றவைகளுக்கு உரிமை வழங்குவதற்கான விதிமுறைப்படி அதிகாரங்கள். அப்ப இந்த வெடிபொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்பர்ட் நோபல் வந்து என்ன பண்ண, டைனமைட் என்ற வெடிபொருளை கண்டுபிடிச்சார். முத இந்த வெடிபொருளை வந்து நாங்க கண்டுபிடிச்சு தரோம். சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கறாங்க. உலகத்திலே அதிகமான அறிவுள்ள சயின்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்காரங்க தான். குறிப்பா ஜூஸ், யூத மதத்தை சேர்ந்தவர்கள் தான் உலகத்துல மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இன்றைக்கு மனித சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இஸ்ரேல்ல இருந்த யூதர்கள்லாம் வந்து சிதறடிக்கப்பட்டார்கள் வரலாற்று ரீதியாக. உலகம் முழுவதும் பரவி இருந்தாங்க. ஜெர்மன்ல அதிகமா இருந்தாங்க யூதர்கள். அதனால்தான் வந்து ருடால்ஃப் ஹிட்லர் யூதர்களை குறி வச்சு விஷவாயு வச்சு தாக்கினார், கொலை செய்தார். அதற்கு சில வரலாற்று காரணங்கள்லாம் சொல்றாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு யூத டாக்டர் வந்து சரியா வைத்தியம் பார்க்கலாம், அதனால யூதர்கள் மீது வந்து அவருக்கு கோபம் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இந்த நேரங்கள்ல தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த விஞ்ஞானி சொல்றாரு, நான் வெடிமருந்து கண்டுபிடிச்சு தரேன், எனக்கு நீங்க தனி நாடு ஒதுக்கி தர முடியுமா? இதான் கேள்வி. ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க சயின்டிஸ்ட். கண்டிப்பா செய்யறோம். யூதர்களுக்கு என்று தனி நாடை நாங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அதன் பிறகுதான் வெடிமருந்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வெடிமருந்து கண்டுபிடிப்பதற்கான சிம்பிளான விஷயம் எது தெரியுங்களா? நாம சாப்பிடுறோமே சோளம், அந்த சோளம் தான் சார். அந்த சோளத்தை நீங்க வந்து சில பாத்தீங்கன்னா ஊட்டில இருந்து வரும் ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில தான் விளையும். அந்த கிளைமேட்டுக்கு தான் அது விளையும். ஸ்வீட் கார்னை நம்ம என்ன பண்றோம், நல்லா ஹீட் பண்ணி நெருப்புல பட்டர் ஆர் கீ அப்ளை பண்ணி சாப்பிடுறோம்.
ஸ்வீட் கார்ன் நீங்க நெருப்புல காட்டுகின்ற பொழுது, நெருப்பு படுகின்ற பொழுது பெப் என்ற சத்தத்தோடு தான் வெடிக்கும். பெப், பிஇபி, பெப், பெப் என்ற சத்தத்தோடு தான் வெடிக்கும். அந்த சோளத்தில் இருந்து தான் சார் வெடி மருந்தே கண்டுபிடிக்கிறாங்க. அதனால்தான் வெடிக்கக்கூடிய பொருளுக்கு பெப்டோன் என்று வைத்தார்கள். கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு புரியும். பெப்டோன், அந்த சத்தம் எப்படி வெடிக்குது? பெப்புன்னு தான் வெடிக்கும், டப்புன்னு வெடிக்கும். சோளத்தை நெருப்புல காட்டுங்க, டப்புன்னு வெடிக்கும். அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் பெப்டோன். அதுல இருந்து தான் சார் வெடிபொருளை கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருமாற்றி டைனமைட், அது வந்து பெரிய பெரிய வெடிபொருள் வருது. அதன் பிறகு என்ன பண்றோம்? அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு, எமிஷன், எக்ஸ்ப்ளோஷன். பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அணுக்கரு பிளவுனா என்ன, அணுக்கரு இணைவுனா என்னன்னு. அந்த அணுக்கரு பிளவு ஒரு அணுவை உடைத்து அதிலிருந்து வெளியே வரக்கூடிய புளூட்டோன்களில் இருந்து புளூட்டோனியத்தை உடைக்கிறாங்க. ரஷ்ய அரசாங்கத்தினுடைய, ரஷ்ய நாட்டினுடைய உதவியோடு கூடங்குளத்துல நம்ம அணுமின் நிலையம் அமைச்சிருக்கோம். அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வித் தி ஹெல்ப் ஆஃப் ரஷ்யன் கவர்மெண்ட். புளூட்டோனியத்தை உடைக்கிறாங்க. யுரேனியம் 237, தோரியம், இதையெல்லாம் உடைச்சு எடுக்கிறாங்க. இந்தியாவில் தோரியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதி உலகத்திலே பாத்தீங்கன்னா கொங்கண கடற்கரை, சோழமண்டல கடற்கரை, நம்முடைய கேரளா கடற்கரையில் தான் சார் கிடைக்குது. உலகத்துக்கே பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை பொறுத்தை ஆஸ்திரேலியா கிட்ட தான் இருக்குது. ஒரு தோரியத்தை எவ்வாறு உடைப்பது? யுரேனியம் 237, 239, 236, 238 தோரியம், இதுல இருந்து உடைக்கிறது தான். யுரேனியத்திலிருந்து உடைக்கிறது, தோரியத்திலிருந்து உடைக்கிறது தான். இதுல தான் அணு நம்ம உற்பத்தி பண்றோம். அணுக்கரு, இன்னைக்கு ஆட்டம் பாம் இருக்குது, அணுகுண்டு இருக்கு. அதை விட கொடுமையான ஒரு குண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, நைட்ரஜன் வெடிகுண்டு. சாதாரண அணுகுண்டு போட்டதுக்கே இன்னைக்கு ஜப்பானால தாங்க முடியல. இதுல நைட்ரஜன் வெடிகுண்டு வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இதுவரை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய வெடிபொருள்களை கணக்கெடுத்து பார்த்தால் இந்த பூமியை சுமார் 36 முறை அழிக்க முடியும் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொரு தேசத்தினுடைய கையிருப்பில் வெடிபொருட்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த வெடிபொருள் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும், ஏற்றுமதி படுத்துறதுக்கு ஒழுங்குபடுத்தணும். இதை பற்றி தான் இந்த சட்டம். ஜெனரலா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த சட்டத்துக்குள்ள போனா நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ரைட். அண்டர் செக்ஷன் 5ல சொல்றாங்க, தயாரிப்பு, கைவசம், உபயோகம், விற்பனை மற்றும் வெடிமருந்துகளுடைய இறக்குமதி போன்றவைகளுக்கு உரிமம் வழங்குவது, லைசன்ஸ் இஷ்யூ பண்றாங்க. இந்த ஆக்ட் படி நான் லைசன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கேன் என் கையால. அப்பதான் பார்த்தா அந்த லைசன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீப்பா பெருசு இருந்துச்சு சார். இந்த லைசன்ஸ் யாரு இஷ்யூ பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர், மாவட்ட வருவாய் அலுவலர். அவங்கதான் வெடிபொருள் சட்டத்தின் அடிப்படையில வெடிமருந்து தயாரிப்பதற்கு தற்காலிக பட்டாசு கடையை நீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னா தீபாவளி நேரத்துல அதுக்கு தற்காலிக லைசன்ஸ், பெர்மனன்ட் லைசன்ஸ், 2 லைசன்ஸ் இருக்குது. 17ல லைசன்ஸ் கொடுப்பாங்க, 17ல லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் எல்லாம் தற்காலிக லைசன்ஸ். பர்மனன்ட் லைசன்ஸ் இருக்கு. அந்த பர்மனன்ட் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சிவகாசியில எப்படி பட்டாசு தயாரிக்கிறாங்களோ அது மாதிரி நீங்களும் பட்டாசு தயாரிக்கலாம். ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்தாரு, எனக்கு உண்மையிலேயே அப்போதைக்கு இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாது. அதன் பிறகு அவருக்கு ஏன் ரிஃப்யூஸ் பண்றாங்கன்னா, அந்த நபர் ஏற்கனவே வெடிமருந்து தயாரிக்கிறார். பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஏறக்குறைய 100 மீட்டருக்கு தூரத்துக்கு அப்பால் தான் ஒரு வெடிமருந்து குடோனே வச்சிருக்கணும். வெடிபொருள் தயாரிக்கக்கூடிய, பட்டாசு தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் வச்சிருக்கணும். இதான் ரூல்ஸ். எங்கெங்க போயிட்டு கடைசியா என்ன கேள்விப்பட்டு வந்தாரு. அதன் பிறகு டிஆர்ஓ கிட்ட நான் தான் போயிட்டு பேசி மனு கொடுத்து ஏறக்குறைய 2 மாசத்துக்கு மேல நாங்க அதுக்காக கஷ்டப்பட்டோம். அவ்வளவு சீக்கிரம் லைசன்ஸ் கொடுக்கல. கார்பரேஷன்ல என்ஓசி வாங்கணும், ஃபயர் சர்வீஸ்ல என்ஓசி வாங்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல என்ஓசி வாங்கணும், அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட என்ஓசி வாங்கணும். இப்படி எல்லா இடத்துலயும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும், தடையில்லா சான்று பெறணும். அதன் பிறகு அந்த பிளேஸ் வந்து பார்வையிடுவாங்க. போதுமான கட்டிட வசதி இருக்கிறதா, பணி செய்யக்கூடிய பட்டாசு தயாரிக்கக்கூடிய அந்த பெண்களோ அல்லது ஆண்களோ வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, அடிப்படை வசதி கட்டமைப்பு இருக்கிறதா, எல்லாவற்றையும் பார்வையிட்டு கடைசியா தான் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த லைசன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும் சார்.
சுமார் 3:3 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவு பெருசு இருக்கும். அழகா இருக்கு அந்த லைசன்ஸ் பாக்குறதுக்கு, வெடிமருந்து லைசன்ஸ். அது எதுக்காகனா வெடிபொருள் எவ்வாறு தயாரிக்க வேண்டும், அதை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும், எவ்வாறு ஏற்றுமதி பண்ணணும், எவ்வாறு இறக்குமதி பண்ணணும், எவ்வாறு வெடிமருந்துகளை நீங்கள் கையிருப்பு வைத்திருக்க வேண்டும், உடைமையில் வைத்திருக்க வேண்டும், திரிகளை எவ்வாறு தயாரிக்க வேண்டும். இந்த சட்டத்துடைய நோக்கம் அனைத்தும் அந்த லைசன்ஸ். அந்த லைசன்ஸ் எங்க வழங்குறாங்க? அண்டர் செக்ஷன் 5 ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த சட்டத்துடைய நோக்கம் என்ன சொல்றாங்க? வெடிபொருள்கள் தயாரித்தல், உடமையாக வைத்திருத்தல், பயன்படுத்துதல், விற்பனை செய்தல், கொண்டு செல்லல், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லல், இறக்குமதி செய்தல் அல்லது ஏற்றுமதி செய்தல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு சட்டம். இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணும். அப்ப இந்த சட்டத்துல 18 சட்டப்பிரிவு இருந்தாலும் செக்ஷன் 4ல தான் டிஃபைன் பண்றாங்க. செக்ஷன் 4D தான் வெடிபொருள்னா என்னன்னு சொல்றாங்க, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க. அதே போலவே செக்ஷன் 5ல தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. செக்ஷன் 5 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் எந்த ஒரு பகுதியா இருந்தாலும் சரி, இந்த விதிமுறைகள் படி, நடைமுறைகள் படி அமல்படுத்துவதற்காகவோ அல்லது தடை செய்வதற்கோ விதிகளை மத்திய அரசு தான் பிறப்பிக்கக்கூடும், ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. ஏன்னா இது சென்ட்ரல் ஆக்ட். வெடிமருந்துன்னு சொன்னாவே தேசத்துடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். எனவே மத்திய அரசாங்கம் தான் இதுல தலையிடும். இவை தவிர மேற்படி விதிகளின்படி கீழ்கண்டவற்றில் உரிமம் வழங்கலாம். எதுக்கு? அவற்றில் தயாரிப்புக்கு, கைவசம், உபயோகப்படுத்துதல், விற்பனை செய்தல், போக்குவரத்து, இறக்குமதி, வெடிபொருள் அல்லது வேறு இன வெடிபொருளுக்கும் பொருந்தும். அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, இந்தியாவில் எந்த பகுதியில் வேணாலும் இருக்கலாம். இந்த விதிகள்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி மத்திய அரசு பிறப்பிக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நீங்க செயல்படுத்தணும். ஒரு வெடிபொருளை தயாரிக்கலாம், வைத்திருக்கலாம், அவற்றை இறக்குமதி பண்ணலாம், ஏற்றுமதி பண்ணலாம், ஒழுங்குபடுத்தலாம், அதை உபயோகம் பண்ணலாம், விற்பனையும் செய்யலாம், போக்குவரத்தும் பண்ணலாம். சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, இந்த விதிகளின்படி மற்றும் ஏனைய கீழ்கண்டவைகளுக்கு எது எது பொருந்தும். அதாவது அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏல சொல்றாங்க, உரிமம் வழங்குவதற்கான அதிகாரி, லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி. கிளாஸ் B ல சொல்றாங்க, உரிமம் வழங்குவதற்கான கட்டணம் செலுத்துதல். அதுக்கு முன்னாடி 250 ரூபாய், இப்ப வேற. மற்றும் தொகை ஏதாவது இருப்பின் மனுதாரனுடைய செலவில் உரிமம் பெறுவதற்காக செலுத்த வேண்டும். கிளாஸ் C ல சொல்றாங்க, அந்த மனுவில் உரிமம் பெறுவதற்கான வகையில் குறிப்பிட்ட எல்லா விவரங்களும் அந்த மனுவில் குறிப்பிட வேண்டும். அப்ப எல்லா பர்டிகுலர்ஸும் அதுல சொல்லியிருக்கணும். கிளாஸ் D ல சொல்றாங்க, அந்த நமுனானா அந்த அப்ளிகேஷன் அர்த்தம். அந்த நமுனாவில் உள்ளடங்கிய நிபந்தனைகளின் பேரில் நீதிக்கு உட்பட்டு அளிக்கக்கூடிய உரிமம் இருக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அடிப்படையில் தான் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஈல சொல்றாங்க, இது எந்த கால அளவிற்குள் உரிமம் நடைமுறையில் இருக்க வேண்டிய கால அளவு, பீரியட் ஆஃப் லிமிடேஷன் அதுல சொல்றாங்க. எஃப்ல சொல்றாங்க, பிரிவு 6 கீழ் மேல்முறையீட்டுக்கான அதிகாரிகள், அப்பல்லட் அத்தாரிட்டி, அவ்வாறான மேல்முறையீட்டுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம் மற்றும் கட்டணத்தை திருப்பி தர வேண்டிய சூழ்நிலைகள். ஜீல சொல்றாங்க, உரிமதாரர், லைசன்ஸ் ஹோல்டர் குறிப்பிட்ட கால அளவிற்கு வாங்கக்கூடிய வெடிபொருளுடைய அளவு இவ்வளவுதான். நீங்க தந்தகத்தை இறக்குமதி பண்ணணும், இவ்வளவு வெடிபொருளை தான் நீங்க இறக்குமதி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட லிமிட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமா இவர் இறக்குமதி பண்ணி அதை தீவிரவாத அமைப்புகளுக்கு கொடுத்தாருன்னா அதை கொண்டு இந்திய அரசுக்கு எதிராக அவங்க போர் தொடுப்பாங்க, அதற்கு வழிவகை ஏற்படும். எனவே அதுல ஒரு லிமிட் கொடுத்திருக்காங்க. எஃப்ல எந்த வெடிபொருளும் அல்லது நபர்களும் நடப்பு விதிகள் இருந்து பூரண விதி அதற்கு எக்ஸப்ஷன் கொடுக்கிறாங்க, அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு பொருள்படி அமைவது. அப்ப உரிமம் வழங்குவதற்கான வழிமுறைப்படி அதுக்கு என்னென்ன அதிகாரங்களை சொல்றாங்க? செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதையெல்லாம் தீர்மானிக்கும், அவங்க சொல்றபடிதான் நடக்கணும், ஒழுங்குபடுத்தணும். வெடிபொருள் தயாரிப்பதோ, கைவசம் வைத்திருப்பதோ, அவற்றை வணிகம் செய்வதோ அல்லது ஏற்றுமதி செய்வதோ, இறக்குமதி செய்வதோ, போக்குவரத்து செய்வதோ, இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு மத்திய அரசு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டினா யாரு, உரிமை எதற்காக வழங்கப்படுது, மனுவில் எல்லா பர்டிகுலர்ஸும் இருக்கணும். அதுல மனுவில் யார் உரிமம் கேட்கிறார், லைசன்ஸ் யார் கேட்கிறாரோ அவருடைய ஃபுல் பர்டிகுலர்ஸ் வேணும். அதுக்கான பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்கு, நம்மனா அதை எல்லாம் கரெக்டா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் லைசன்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். செக்ஷன் 6 படி அப்பீல் இருக்குன்னு சொன்னா அந்த அதிகாரிகள் உட்பட இப்படி எல்லா விஷயங்களும் செக்ஷன் 5ல சொல்றாங்க.
செக்ஷன் 5 கேபிட்டல் ஏல சொல்றாங்க, சில வெடிபொருட்களை பொறுத்து வணிகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அவ்வாறான வணிகத்தை உரிமமின்றி சில காலம் நடத்தலாம். செக்ஷன் 5 ஏல அப்ப செக்ஷன் 5 அல்லது அதன் கீழ் அமைந்துள்ள விதிகளில் கண்டுள்ளவாறு எது எப்படி இருந்தாலும் சரி, இந்திய வெடிபொருள் திருத்த சட்டம் 1978 வந்தது. இந்திய வெடிபொருள் திருத்த சட்டம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கு. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்தியன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. அந்த ஆக்ட் தொடங்குவதற்கு முன்பாக யாராவது ஒரு நபர் ஒரு வெடிபொருள் தயாரித்தோ அல்லது ஒரு வெடிபொருளை விற்பனை செய்தோ அல்லது ஒரு வெடிபொருளை இறக்குமதி செய்தோ அல்லது ஒரு வெடிபொருளை ஏற்றுமதி வணிகம் செய்தோ அவ்வாறு செய்திருந்தால் இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன்பாக அவ்வாறான வெடிபொருளுக்கு உரிமம் தேவையில்லை. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1970. இந்த சட்டம் 1978 ஆண்டு சட்டம் தொடங்குவதற்கு முன்பாக யாராவது வெடிபொருள் தயாரித்திருந்தாலோ பயன்படுத்தியிருந்தாலோ வணிகம் செய்திருந்தாலோ ஏற்றுமதி செய்திருந்தாலோ இறக்குமதி செய்திருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டர் செக்ஷன் 5A. அண்டர் செக்ஷன் 5 கேபிட்டல் ஏல சொல்றாங்க. சரி, அப்ப அவங்களுக்கு எவ்வளவு நாள், ஒரு குறிப்பிட்ட நாள் வேணும் இல்லைங்களா? அப்ப இந்த சட்டம் தொடங்கப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்கள் வரை, 3 மாசம் வரை அவங்களுக்கு லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 3 மாசத்துக்குள்ள புதுசா லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். ஏன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 இந்திய வெடிபொருள் திருத்த சட்டம் 1978. அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நான் வெடிமருந்து தயாரிச்சுட்டு இருந்தேன், சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலை வச்சுட்டு இருந்தேன், இறக்குமதி பண்ணிட்டு இருந்தேன், வெடிமருந்த ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு இந்த சட்டம் பொருந்தாதுன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அவங்க லைசன்ஸே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு லைசன்ஸ் புதுசா நீங்க அப்ளை பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கான பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 3 மாதங்கள் வரை. அவ்வாறு 3 மாத கால அளவு முடிவடைந்ததற்கு முன்னாடி 3 மாசம் முடிகிறதுக்கு முன்பாகவே அந்த நபர் இந்த சட்டத்தின்படி வெடிபொருள் வணிகம் செய்திட உரிமம் வழங்கிட விண்ணப்பம் கண்டிப்பா அப்ளை பண்ணிருக்கணும், விண்ணப்பித்திருக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தின் மீதான இறுதி முடிவு எடுக்கும்படி வரை எது பின்பாகவோ அதுவரை உரிமையின்றி வணிகம் செய்யலாம். இந்தியன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 வருவதற்கு முன்பாக ஒரு நபர் வெடிபொருள் செய்துட்டு இருந்தார், வெடிமருந்து தொழிற்சாலை வச்சுட்டு இருந்தாரு, வெடிமருந்தை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாரு, வெடிமருந்தை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாரு, வெடிமருந்து வணிகம் செய்துட்டு இருந்தார். அப்படி இருந்தால் அவர் லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் லைசன்ஸ் எவ்வளவு நாள் வரலையும் தொடர்ந்து அவர் வணிகம் செய்யலாம், பயன்படுத்தலாம், ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம், தயாரிக்கலாம் 3 மாதங்கள் வரை. அந்த 3 மாதங்களுக்குள்ளாகவே அவர் என்ன பண்ண, லைசன்ஸ் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டாருன்னா அந்த அப்ளிகேஷன் எப்போ ஃபைனலைஸ் பண்றாங்களோ அதுவரை அவர் லைசன்ஸ் இல்லாம அந்த பிசினஸ் பண்ணலாம். வெடிமருந்து தயாரிக்கலாம், பட்டாசு தயாரிக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம், வணிகம் செய்யலாம். ஏன்னா நாங்க 3 மாசம் வரை எங்களுக்கு டைம் இருக்கு. அந்த 3 மாசத்துக்குள்ள நான் அப்ளை பண்ணிட்டேன் கவர்மெண்ட் கிட்ட. கவர்மெண்ட் அதை பரிசீலனை பண்றதுக்கு நீண்ட நாட்கள், எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்களோ அத்தனை நாட்கள் வரை நான் லைசன்ஸ் இல்லாம என்னுடைய பிசினஸ் பண்ணலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 5 கேபிட்டல் ஏ. செக்ஷன் 6 தனிப்பட்ட அபாயகரமான வெடிபொருட்களை தயாரிப்பதை அல்லது உடமையாக வைத்திருப்பதை அல்லது இறக்குமதி செய்வதை தடுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம். செக்ஷன் 6 சொல்றாங்க அபாயகரமான வெடிபொருள்கள். ஏன்னா தீவிரவாதிகள் கைக்கு போயிடக்கூடாது, உல்ஃபா தீவிரவாதி கிட்ட போயிடக்கூடாது, மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கைகளில் போயிடக்கூடாது, லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் கிட்ட போயிடக்கூடாது. இது பஞ்சாப்ல இருந்து செயல்படக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாதிகள் கைகளில் போய்விடக்கூடாது, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கைகளில் போய்விடக்கூடாது, ISIS தீவிரவாத இயக்கம், தாலிபான் தீவிரவாத இயக்கம் இவங்க கைக்கு அபாயகரமான வெடிமருந்து பொருட்கள் போயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு எதிராக போரிடுவார்கள். உள்நாட்டு யுத்த குழுக்கள், அதே போல அந்நிய சக்திகள், இந்தியாவை அழிப்பதற்காக துடிக்கக்கூடிய அந்நிய சக்திகள், அவைகளின் கரங்களில் இது போன்ற அபாயகரமான வெடிமருந்துகள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் 6 அடிப்படையில் தனிப்பட்ட அபாயகரமான வெடிபொருட்களை தயாரிப்பதை அல்லது உடமையாக வைத்திருப்பதை அல்லது இறக்குமதி செய்வதை தடுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் அண்டர் செக்ஷன் 6.
செக்ஷன் 4D என்பது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னா என்ன, வெடிபொருள்னா என்ன. செக்ஷன் 5 என்பது தயாரிப்பது, கைவசம் வைத்திருப்பது, உபயோகம் செய்வது, விற்பனை செய்வது, வெடிமருந்துகளுடைய இறக்குமதி போன்றவர்களுக்கு உரிமை வழங்குவதற்கான விதிமுறை என்ன, அதனுடைய அதிகாரங்கள். செக்ஷன் 5A சில வெடிபொருட்களை பெறுவதற்கு வணிகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அவ்வாறான வணிகத்தை உரிமமின்றி சில காலம் என்ன பண்ணலாம், அந்த நடத்தலாம். அந்த பிசினஸ் அதிகபட்சம் 3 மாசத்துக்குள்ள அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணப்பட்டு அந்த விண்ணப்பம் அந்த உரிய அதிகாரிகள் தீர்மானிக்கப்படும் வரை லைசன்ஸ் இல்லாம அந்த நபர் பிசினஸ் பண்ணலாம். இதான் செக்ஷன் 5A. செக்ஷன் 6ல சொல்றாங்க, தனிப்பட்ட அபாயகரமான வெடிப்பொருட்களை தயாரிப்பதை அல்லது உடமையாக வைத்திருப்பதை அல்லது இறக்குமதி செய்வதை தடுக்க மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரங்கள். ஆனா செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, அடுத்து முன்னுள்ள பிரிவின்படி எது எப்படி இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் அவ்வப்போது கெசட்ல என்ன பண்ணுவாங்க, நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அதன்படி அண்டர் செக்ஷன் 6 கிளாஸ் ஏவின் படி மத்திய அரசாங்கத்தின் பட்டியலில் கருத்துப்படி பொது பாதுகாப்பிற்கு அறிவிக்கை வெளியிடுவது நியாயமானது என்று கருதுகின்ற அளவிற்கு எவ்வளவு அபாயகரமான தன்மையுடைய எந்த வெடிபொருள்களை தயாரிப்பதை, உடைமையாக வைத்திருப்பதை அல்லது இறக்குமதி செய்வதை முற்றிலும் அல்லது நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தடை செய்யலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதான் செக்ஷன் 6. செக்ஷன் 6ல சப்செக்ஷன் 1 பார்த்துட்டோம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒவ்வொரு துறைமுகத்துள்ள கடலுடைய தளங்கள் இருக்கு, தங்கங்கள், அதனுடைய அலுவலர்கள் இந்த பிரிவின் கீழ் ஒரு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளதின் சம்பந்தமான யாதொரு வெடிபொருளை இறக்குமதி செய்வதிலும் அந்த வெடிபொருளை ஏற்றிருக்கும் நாவாயை, கப்பல் அல்லது படகு, அதை பற்றிய வரையும் கொண்டுள்ள அதிகாரம் அவர்கள் அந்த சமயம் இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ள அல்லது கடல் சுங்கங்களுக்கு, சுங்கவரி எக்ஸைஸ் டாக்ஸ் சொல்ற மாதிரி கடல் சுங்கங்களுக்கு சேர்ந்த சட்டத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள யாதொரு பொருள் சம்பந்தமாகும் அந்த பொருளை ஏற்றிருக்கும் நாவாய் சம்பந்தமாக, நாவாய்னா கப்பல், படகு, ஓடம், அவர்கள் பெற்றிருக்கும் அதே அதிகாரமாகும். அதே சமயம் நடைமுறையில் உள்ள கடல் சுங்கங்கள் சட்டம் அல்லது அப்படிப்பட்ட பொருள் அல்லது நாவாய் சம்பந்தமான சட்டங்கள் அதே முறையிலேயே பொருந்துவதாகும். அண்டர் செக்ஷன் 6 எதை பற்றி சொல்கிறார்கள், தனிப்பட்ட அபாயகரமான வெடி பொருள்களை தயாரிப்பதை அல்லது உடைமையாக வைத்திருப்பதை அல்லது இறக்குமதி செய்வதை தடுக்க மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரம். அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல சொல்றாங்க, மத்திய அரசாங்கத்தின் பட்டியலின் கூடிய கருத்துப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த பட்டியலின் கருத்துப்படி பொது பாதுகாப்பிற்கு, இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கு அறிவிக்கை வெளியிடுவது நியாயமானது என்று கருதுகின்ற பொழுது எவ்வளவு அபாயகரமான தன்மையுடைய எந்த வெடிபொருளை தயாரிப்பதை, உடைமையாக வைத்திருப்பதை அல்லது இறக்குமதி செய்வதை முற்றிலும் அல்லது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தடை செய்யலாம். பில சொல்றாங்க, இதே ஒரு கப்பலா இருக்குது, அப்ப கப்பல் துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க, ஒரு கப்பல் மூலமாக, நாவாய் படகு, ஓடம் மூலமாக ஒரு வெடிபொருள் வந்துச்சுன்னு சொன்னா சுங்கம் சட்டத்தின் அடிப்படையில் அவற்றை ஒழுங்குபடுத்தலாம், மத்திய அரசாங்கம் தடை செய்யலாம். எந்த அளவுக்கு நீங்க அபாயகரமான வெடிபொருளை கையாள முடியும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே ஒரு சுரங்கம் இருக்கு, சுரங்கத்தை எப்படி தோண்ட முடியும், அபாயகரமான வெடிமருந்து வச்சு வெடிச்சுதான் சுரங்கத்தை தோண்ட முடியும். அப்ப சுரங்கம் ஒரு மைன்ஸ் நம்ம தோன்றன்னு சொன்னா அந்த மைன்ஸை உடைச்சு எடுக்கணும், பூமியை 2ஆக பிளக்க வேண்டும். அப்ப அபாயகரமான வெடிமருந்தை பயன்படுத்துறாங்க, அதுக்கு குறிப்பிட்ட அளவு மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. NDPS ஆக்ட்ல சொல்றாங்க பாருங்க, கமர்ஷியல் குவான்டிட்டினா என்ன, ஸ்மால் குவான்டிட்டினா என்ன, ஹையர் குவான்டிட்டினா என்ன, அவ்வப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அதை பொறுத்துதான் NDPS ஆக்ட்ல சொல்றாங்க. அதை போலதான் இங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 6A இளைஞர்கள் மற்றும் சில வேறு நபர்கள் வெடிபொருட்களை தயாரித்தல், கைவசம் வைத்திருத்தல், விற்பனை செய்தல் அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு தடை. அண்டர் செக்ஷன் 6A யூத் இருக்காங்க பாருங்க, இளைஞர்கள் மற்றும் சில வேறு நபர்கள். அப்ப கூயவர் மைனரா இருக்கிறார்னு வச்சுங்க, 18 வயசு நிறைவு பெறாதவர் மைனர். இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட்ல செக்ஷன் 3ல நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த மைனர் வன்முறை அல்லது தீய நடத்தை அடங்கிய குற்றத்தின் பேரில் குற்ற தீர்ப்புக்குள்ளாக்கப்பட்டு 6 திங்களுக்கு குறையாத சிறைவாசம் விதித்து தண்டிக்கப்பட்டவர். 6 திங்கள்னா 6 மாசம் ஜெயில், குறைஞ்சது 6 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு. அவர் வன்முறை சம்பவம் அல்லது தீய நடத்தை அதன் காரணமாக ஒரு பிரச்சனை பண்ணிட்டு ஜெயில 6 மாசம் இருந்துட்டு வராரு பாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் மைனர். இரண்டாவது 6 மாதம் வந்த ஒரு நபர்.
அது வன்முறையா இருக்கலாம், தீய நடத்தையா இருக்கலாம். மூன்றாவது, அமைதி காக்க வேண்டும், டு கீப் பீஸ், அமைதி பேணிடவும் நன்னடத்தைக்காகவும் குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தின்படி பிணை முறி அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டவர். அப்ப அந்த 106, 107, 109, 110 இந்த ப்ரொசீடிங்ஸ்ல பாண்ட் எழுதி வாங்குறாங்க பாருங்க. இது மாதிரி நபர்கள் குட் கண்டக்டா இருக்கணும். நான்காவதாக, இந்த சட்டத்தினுடைய வகைமுறைகளுக்கு முரணாக செயல்படாதனால் உரிமம் நீக்கம் செய்யப்பட்டவர். லைசன்ஸ் வாங்கி ஒழுங்கா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாம இருப்பாரு, உடனே அந்த லைசன்ஸ் என்ன பண்ணாங்க, கேன்சல் பண்ணிருப்பாங்க. இந்த நபர்கள், இந்த 4 பேர் வராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் மைனர், இரண்டாவது 6 மாசம் ஜெயில இருந்த ஒரு அக்யூஸ்ட், மூன்றாவது நன்னடத்தின் பேரில் ஒருத்தர் வந்து சிஆர்பிசின் படி பாண்டு எழுதி வாங்கி அனுப்பியிருப்பாங்க, அந்த அக்யூஸ்ட். நான்காவதாக, இந்த சட்டத்தினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு அதனுடைய நிபந்தனைகளை மீறி செயல்படக்கூடிய நபர்கள். இந்த 4 நபர்களும் இவங்களுக்கு தடை. என்ன தடை? வெடிபொருட்களை தயாரிக்க கூடாது, வெடிபொருளை கைவசம் வச்சிருக்க கூடாது, வெடிபொருளை விற்பனை செய்யக்கூடாது, வெடிபொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடாது. இந்த 4 நபர்கள். அதற்கு அடுத்தது, ஏதேனும் வெடிபொருளை தயாரிக்க, விற்க, கொண்டு செல்ல, இறக்குமதி அல்லது ஏற்றுமதி செய்திட கூடாது. அல்லது மைய அரசின், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு அல்லது மைய அரசுனால ஒரு 2 ஒருத்தம் தான். ஆக்சுவலி சரியா சொல்லணும்னு சொன்னா ஒன்றிய அரசு. நாம எல்லாம் வழக்கறிஞர்கள், கேஸ் லாஸ் என்னன்னு படிக்கிறோம்? யூனியன் ஆஃப் இந்தியான்னு தானே படிக்கிறோம். யூனியன் ஆஃப் இந்தியானா என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசு தானே அர்த்தம், மத்திய அரசு கிடையாது இல்லையா? சரியான தமிழ் பதம் ஒன்றிய அரசு. நாம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதே அமெரிக்கானா யுனைடெட் ஸ்டேட்ஸ். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாநிலங்கள் எப்பொழுது நினைச்சாலும் அவங்க பிரிஞ்சு தனி நாடாக மாறலாம். அந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டம் அதான் சொல்லுது. ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில இருந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தனியா பிரிஞ்சு ஒரு நாடா மாறிட முடியாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன பண்ண, பிரிச்சு ஒரு புதிய மாநிலம் உருவாக்கலாம், அல்லது மாநிலத்தினுடைய பெயரை மாற்றலாம், அல்லது மாநிலத்துடைய எல்லையை வந்து மாற்றி அமைக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலமும் தனியா பிரிஞ்சு தனி நாடுன்ற வராது. இந்த தனிநாடு கோரிக்கையை வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களை கையில் எடுத்து பிறகு அதை கைவிட்டுட்டாரு. அது நீர் பூத்த நெருப்பா தான் இருந்துட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தனிநாடு என்பது கிடையாது. இந்தியாவில எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைந்ததுதான் ஒன்றியம். இந்தியா என்பது ஒன்றியம், பல மாநிலங்கள் ஒன்றிணைந்து அமைந்ததுதான் ஒன்றியம். அதான் நம்ம யூனியன் ஆஃப் இந்தியான்னு படிக்கிறோம் கேஸ் லாஸ்ல. தமிழ்ல ஒன்றிய அரசுன்னு அர்த்தம். ரைட். அப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்கிட்ட போயிட்டு நீங்க வெடிபொருளை கொடுக்காதீங்க, வெடிபொருளை விற்க சொல்லாதீங்க, வெடிபொருளை கொண்டு சொல்லாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கெசட்ல நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க, தடை செய்யப்பட போகிறார் என்று நன்கு அறிந்தும் அவங்க கிட்ட கொடுக்காதீங்க. ஒரு அமைப்பு வந்து தீவிரவாத அமைப்பு அப்படின்னு தடை செய்ய போறாங்க, அந்த நபர்கிட்ட வந்து வெடிபொருளை கொடுக்காதீங்க. இவர்களுக்கெல்லாம் தடை. வெடிபொருளை விற்பதற்கோ, பயன்படுத்துவதற்கோ, ஏற்றுமதி பண்றதற்கோ, இறக்குமதி செய்வதற்கோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கோ தடை. ஒரு மைனரா இருக்கலாம், 6 மாசம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சதா இருக்கலாம், அல்லது வந்து பெயில் பாண்ட் எழுதி கொடுத்தவரா இருக்கலாம், அல்லது லைசன்ஸ் வாங்கிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நடக்காதவரா இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் கிடையாது. அதை போல மனநிலை பாதிக்கப்பட்டவர், இவங்களுக்கெல்லாம் கிடையாது. அவங்க கிட்ட எல்லாம் வெடிபொருளை கொடுக்காதீங்க. இதான் அண்டர் செக்ஷன் 6A. 6B உரிமங்கள் வழங்குதல், லைசன்ஸ் இஷ்யூ. லைசன்ஸை பற்றி எப்படி இருக்கணும்னு சொல்றதுதான் செக்ஷன் 5. செக்ஷன் 5A வந்து ஏற்கனவே வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து வெடிமருந்து வச்சுட்டு இருந்தாருன்னா அவர் லைசன்ஸ் இல்லாம அந்த பிசினஸ் பண்ணலாம். அதிகபட்சம் 3 மாசம் டைம் தராங்க. அந்த 3 மாசத்துக்குள்ள அவர் அப்ளிகேஷன் போடணும். அந்த அப்ளிகேஷன் வந்து டிசைட் பண்ற வரலையே அவர் என்ன பண்ணலாம், அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், தடை கிடையாது. செக்ஷன் 5A. செக்ஷன் 6 வந்து தனிப்பட்ட முறையில் அபாயகரமான வெடிபொருளை வந்து யாரும் வச்சிருக்க கூடாது, மத்திய அரசு அதுக்கு கண்டிஷன் போடுறாங்க. செக்ஷன் 6A வந்து இளைஞர்கள் மற்றும் சில நபர்கள் வந்து வெடிபொருளை வந்து தயாரிக்கவோ, கைவசம் வைத்திருக்கவோ, விற்பனை செய்யவோ, அல்லது கொண்டு செல்லவோ, ஏற்றுமதி இறக்குமதி செய்யவோ கூடாதுன்னு சொல்றாங்க. சில நபர்கள் என்ற வார்த்தையில் தான் வராங்க. இன்சான் பர்சன், இன்சானிட்டி. மற்றபடி 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு மைனரோ, அல்லது 6 மாசம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சவரோ, அல்லது நன்னடத்தை கண்காணிப்பின் பேரில் ரிலீஸ் ஆகியிருக்கிறாரு அவரோ, அல்லது லைசன்ஸ் வாங்கிட்டு அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மதிக்காத நபரோ, இவங்க எல்லாமே இந்த பிசினஸ் பண்ண முடியாது. வெடிமருந்தை கைவசம் வச்சிருக்க முடியாது, வெடிமருந்தை விற்பனை செய்ய முடியாது, வெடிமருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, வெடிமருந்து இறக்குமதி ஏற்றுமதி செய்ய முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. செக்ஷன் 6B உரிமங்கள் வழங்குதல்.
இந்த உரிமங்கள் வழங்குதல் என்பது நபர் ஒருவர் யாராக இருந்தாலும் சரி செக்ஷன் 5 படி உரிமத்திற்காக விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் என்னென்ன டேர்ம்ஸ் ஆஃப் லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி எதெல்லாம் கவனத்தில் எடுத்துவாங்க, எதெல்லாம் அவசியமானது என்று சொல்லி அவர்கள் எழுத்து வடிவில் ஒரு உத்தரவு பிறப்பிப்பார்கள். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் லைசன்ஸ் இஷ்யூ ஆகும். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் லைசன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ஷன் ஆகும். அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 தான் அந்த லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி இந்த பிரிவில் உள்ள என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் நியாயமாக இருந்தால் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை என்று சொன்னால் லைசன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க அந்த லைசன்ஸ் வழங்கக்கூடிய அதிகாரியானவர் அந்த வெடிபொருள் தயாரிக்கும் நோக்கத்திற்காக வேண்டும் பொழுது நாங்க பட்டாசு தான் தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி அந்த அதிகாரி அவருடைய டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்த வேண்டும். தமது உள நிறைவுக்கேற்ப அந்த லைசன்ஸை இஷ்யூ பண்ணுவார். அந்த வெடிபொருள் தயாரிப்பில் தொழில்நுட்ப அனுபவம் கொண்டவர் யாராவது இருக்கிறார்னா பார்க்கணும். அந்த நபர் தனது பணியில் அனுபவம் வாய்ந்த நபரை கொண்டிருக்கின்ற பொழுது அல்லது தொழில்நுட்ப அனுபவம் கொண்டிருக்கின்ற பொழுது டெக்னிக்கல் பர்சனா இருக்கணும். அந்த பணியில் எடுத்துக்கொள்ள உறுதிமொழி கொடுப்பார் என்றால் அஃபிடவிட் கொடுக்கணும், அஷூரன்ஸ் கொடுக்கணும். வேறு நோக்கத்திற்காக கோரப்படுமாயின் அவ்வாறு கோருகிற நபர் உரிமம் வழங்கும் அதிகாரியினுடைய டிஸ்கிரிஷனரி பவருக்கு ஏற்ப நல்ல காரணத்துக்காக அந்த லைசன்ஸை பெற முடியும். இதான் அண்டர் செக்ஷன் 6B. 6B இஷ்யூங் லைசன்ஸ். 6C பொறுத்தவரை ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன், ரிஜெக்ட் பண்றாங்க, ரிஃப்யூஸ் பண்றாங்க, உரிமைகளை வழங்கிட மறுத்தல். 6B கண்டுள்ள காரணம் எது எப்படி இருந்தாலும் சரி, தடை செய்யப்பட்ட வெடிபொருளை பொறுத்து யாராவது உரிமை கேட்கிறாருன்னு சொன்னா அல்லது அவ்வாறு உரிமம் கோரும் நபர் ஒரு உரிமம் வழங்கும் அதிகாரியினுடைய நம்பத்தகுந்த காரணங்களின் அடிப்படையில் நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படி ஏதாவது வெடிபொருளை தயாரிக்க கைவசம் வைத்துக் கொள்ள அல்லது விற்பனை செய்ய, ஏற்றுமதி இறக்குமதி செய்ய தடை செய்யப்பட வேண்டியவர். அதே போல மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாது. ஏதாவது காரணத்துக்காக இந்த சட்டத்தின்படி தகுதியற்றவராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாது. பொதுநலன் அமைதிக்கு விரோதமாக, பொதுநலன் பாதுகாப்புக்கு விரோதமாக செயல்படும் பட்சத்தில் அவருக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாது. சப்செக்ஷன் 2 படி இந்த லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி ஆனவர் ஒருத்தருக்கு லைசன்ஸ் கொடுக்கிறான்னு சொன்னா அல்லது லைசன்ஸ் வழங்க முடியாத மறுத்து இருக்கும் பொழுது அதற்கான காரணங்களை எழுத்து வடிவில் ஸ்பீக்கிங் ஆர்டர் தான் இருக்கணும். உங்களுக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்பீக்கிங் ஆர்டர் இருக்கணும். சுருக்கமாக இருக்கணும் அந்த விவர அறிக்கை. அந்த அதிகாரியுடைய கருத்தில் அவ்வாறு விவர அறிக்கை அளிப்பதானது பொது நலனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். ஒருத்தர் லைசன்ஸ் இஷ்யூ பண்ண முடியாதுன்னு சொன்னா அதுக்கான காரண காரியங்களை எழுதி இது பொது பாதுகாப்புக்கு விரோதமானது, பொது நலனுக்கு இந்த உத்தரவு உகந்ததாக இருக்கிறது, எனவே லைசன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். அண்டர் செக்ஷன் 6D குறிப்பிடப்பட்ட வரையறைகளின் கூடுதல் வரையறைகளை விதிப்பதற்கு உரிமை வழங்கும் அதிகாரிக்கான தகுதி வாய்ந்தவராவார். சில கண்டிஷன் இருக்கும், இன்னும் அடிஷனல் கண்டிஷன் இம்போஸ் பண்ண முடியும். அடுத்தது செக்ஷன் 6E உரிமைகளுடைய மாறுபாடு இடைநீக்கம் ரத்து செய்தல். சில நேரங்களில் லைசன்ஸ் சில கண்டிஷன்ஸ் வேரியேஷன் பண்ணுவாங்க, மாறுபாடு படுத்துவாங்க. சில நேரங்களில் லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இடைநீக்கம் பண்ணுவாங்க. பல நேரங்கள்ல அந்த லைசன்ஸை டெர்மினேட் பண்ணிடுவாங்க, ரத்து பண்ணிடுவாங்க. சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க, ரத்து பண்ணுவாங்க, மாறுபாடு பண்ணுவாங்க. ஏனென்று சொன்னால் அந்த உரிமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு விரோதமாக செயல்படும் பட்சத்தில் அதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம், அல்லது நிரந்தரமாக கேன்சல் பண்ணலாம், அல்லது அவற்றில் ஏதேனும் மாறுபாடு செய்யலாம். இதுல 3-4 விஷயங்களை சொல்றாங்க. உரிமம் வழங்கின அதிகாரியானவர் இதையெல்லாம் எதற்காக தெளிவா படிக்கிறேன்னு சொன்னா வெரி இம்பார்ட்டன்ட் நாம நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இது எல்லாம் மிக முக்கியம். இது எல்லாவற்றையும் சேர்த்துதான் கேள்வியை நிறைய கேட்டிருக்காங்க. நீங்க எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் படிக்கிறீங்கன்னு சொன்னா செக்ஷன் 3, 4, 5, 6, 7 அது ரொம்ப முக்கியம். 3, 4, 5, 6, 7 எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட்ல. அதே போல செக்ஷன் 2A and 2B முக்கியம். சிறப்பு வெடிபொருள்னா என்னன்னு சொல்றாங்க. ஆனால்
நீங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் 1884 இருக்கு பாருங்க, இதுல மிக முக்கியமான சட்டப்பிரிவுகள் அண்டர் செக்ஷன் 4D எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அண்டர் செக்ஷன் 9B எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் படி இந்த பனிஷ்மெண்ட் பத்தி சொல்றாங்க. 4D எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னா என்ன, வெடிபொருள்னா என்ன, அண்டர் செக்ஷன் 9B பனிஷ்மெண்ட்னா என்ன, அண்டர் செக்ஷன் 6A இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த மாதிரி 6A என்ன சொல்றாங்க, இளைஞர்கள் மற்றும் சில வேறு நபர்கள் வெடிபொருட்களை தயாரித்தல், கைவசம் வைத்திருத்தல், விற்பனை செய்தல் அல்லது கொண்டு செல்வதற்கு தடை. 6A. 6A. அடுத்தது இந்த ஆக்ட்ல மிக முக்கியமானது 2013 6B கேட்டிருக்காங்க. 6B என்பது என்ன, உரிமம் வழங்குதல். Explain the circumstances the license may be granted and by whom according to this. 6B மட்டும் தனியா 2013 கேட்டிருக்காங்க. 6F அப்பீல் மிக முக்கியம். 6A, 6B, 6F. 6F வந்து அப்பீல். அடுத்தது 6C refusal of license according to this. லைசன்ஸ் வழங்குவதை மறுத்தல் 6C. 6E variation, suspension, revocation of licenses. அதான் 6E தான் இப்ப நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அடுத்தது அண்டர் செக்ஷன் 6C தனியா தான் கேட்டிருக்காங்க இந்த ஆக்ட்ல. அடுத்து மிக முக்கியமான செக்ஷன் 10 forfeiture of explosives. வெடிபொருள் சட்டத்தின்படி வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தல் செக்ஷன் 10. அடுத்தது செக்ஷன் 9 and 9A வெடிபொருள் சட்டம் 1884 கீழ் விபத்துகள் பற்றிய விசாரணை பற்றி விளக்குக செக்ஷன் 9 and 9A. செக்ஷன் 7 கடுமையான விபத்து தான் 9A. இந்த சட்டத்துல மிக முக்கியமானது செக்ஷன் 9, 9A, செக்ஷன் 10, செக்ஷன் 7, செக்ஷன் 9B, செக்ஷன் 6ல தான் அதிக क्वेश्चन 6A, 6B, 6F, 6C. அதனாலதான் இத பொறுமையா நான் பார்த்துட்டு வரேன். இந்த நேரம் சொன்ன இந்த 10 செக்ஷனுக்குள்ளதான் சார் APP எக்ஸாம்ல இதுவரை கேள்வி வந்திருக்கு. அண்டர் செக்ஷன் 6C சொல்றேன். 6E உரிமைகளில் மாறுபாடு இடைநீக்கம் ரத்து செய்தல். உரிமங்களில் மாறுபாடு இடைநீக்கம் ரத்து செய்தல் மிக மிக முக்கியமானது. உரிமம் வழங்கக்கூடிய அதிகாரியானவர் உரிமம் வழங்க அனுமதிக்கப்பட்ட அவங்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த நிபந்தனைகளை மாற்றம் செய்யலாம் அல்லது உரிமம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு எழுத்து மூலமான ஒரு அறிவிக்கை, அந்த அறிக்கை கிடைக்கப்பட்ட காலத்தில் உரிமத்தை ஒப்படைக்க வேண்டும் சொல்லி ஒரு நிபந்தனை தவிர மாறுபடுத்தலாம். அண்டர் செக்ஷன் 6ல சப்செக்ஷன் 2 அண்டர் செக்ஷன் 6E சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அவ்வாறு குறிப்பிடப்பட்ட வரையறைகளை தவிர லைசன்ஸ் ஹோல்டரோ அவருடைய விண்ணப்பத்தின் பேரில் விண்ணப்பத்துக்கான நிபந்தனைகளை உரிமம் வழங்கும் அதிகாரி லைசன்ஸ் அத்தாரிட்டி அவங்க என்ன செய்யலாம், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றலாம். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, உரிமம் வழங்கக்கூடிய அதிகாரியானவர் அதற்கு தான் பொருத்தமே கருதினால் அவர் என்னென்ன செய்யலாம், யார் லைசன்ஸ் ஹோல்டரோ சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டவர் என்றால், மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், 6 வந்து நோட் இட் டவுன் ப்ளீஸ். செக்ஷன் 6A prohibition of manufacture, possession, sale or transport of explosives by young persons and certain other persons. 6A தனியா கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இளைஞர்கள் இந்த வெடிப்பொருட்களை தயாரிக்க கூடாது, கைவசம் வைத்திருக்க கூடாது, விற்பனை செய்யக்கூடாது, அதை கொண்டு செல்லக்கூடாது, ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடாது. 6A அதுல 5 விதமான கேட்டகரி சொல்லியிருக்கேன். ஒன்று மைனர், இன்னொன்று 6 மாசம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சவர், மூன்றாவது லைசன்ஸ் வாங்கிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மதிக்காதவர், நான்காவது இந்த விதிகளுக்கு முரணாக செயல்பட்டவர், அதாவது நன்னடத்தின் பேரில் பெயில் பாண்ட் எழுதி கொடுத்துட்டு வெளியில இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் இவங்களுக்கு எல்லாம் கிடையாது லைசன்ஸ், இவங்க எல்லாம் தயாரிக்க முடியாது, விற்பனை செய்ய முடியாது வெடிமருந்து. அடுத்தது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாம் கையாளக்கூடாது.
இதான் அண்டர் செக்ஷன் 6A. 6B சொல்றாங்க கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ், லைசன்ஸ் வழங்குவதை பற்றி சொல்றாங்க. 6C சொல்றாங்க ரிஃப்யூசல் ஆஃப் லைசன்ஸ், எப்பொழுது உரிமம் மறுக்கப்படுதல். 6D சொல்றாங்க லைசன்சிங் அத்தாரிட்டி காம்பிடென்ட் டு இம்போஸ் கண்டிஷன்ஸ் இன் அடிஷன் டு பிரெஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸ், மேலும் கூடுதலா என்ன பண்ணலாம், நிபந்தனை விதிக்கலாம். அது அவ்வளவு முக்கியம் கிடையாது. அண்டர் செக்ஷன் 6E தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல தான் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. நிறைய விஷயங்கள், வேரியேஷன், சஸ்பென்ஷன் அண்ட் ரிவோகேஷன் ஆஃப் லைசன்சஸ், உரிமங்களில் மாறுபாடு, இடைநீக்கம் மற்றும் ரத்து செய்தல். 6E மிக முக்கியம். 6A எப்படி முக்கியமோ, 6B எப்படி முக்கியமோ, 6C எப்படி முக்கியமோ. A என்பது இளைஞர்கள், குறிப்பிட்ட நபர்கள் வெடிமருந்து தயாரிக்க கூடாது, கைவசம் வச்சிருக்க கூடாது, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடாது, பிசினஸ் பண்ணக்கூடாது. 6B லைசன்ஸ் வழங்குதல். 6C லைசன்ஸ் வழங்க முடியாதுன்னு சொல்லி அதாவது உரிமம் வழங்க மறுத்தல். 6D கூடுதல் கண்டிஷன் போடலாம். 6E தான் வேரியேஷன், சஸ்பென்ஷன் அண்ட் ரிவோகேஷன் ஆஃப் லைசன்சஸ். இதுதான் சார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துட்டு செக்ஷன் 9 and 10 7 பார்த்துட்டுனா இந்த ஆக்டே முடிஞ்சு போச்சு. அப்ப தி லைசன்சிங் அத்தாரிட்டி மே வேரி த கண்டிஷன் சப்ஜெக்ட் டு which a license has been granted except such of them as have been prescribed and may for that purpose require the holder of license by notice in writing to deliver up the license to it within such time as may be specified in the notice. ஒரு லைசன்ஸ் வழங்கக்கூடிய அதிகாரியானவர் யார் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காரோ அவருக்கு எழுத்துப்பூர்வமாக அந்த உத்தரவை சொல்லணும், அந்த அறிக்கை கொடுக்கணும், இல்ல அவருக்கு இன்டிமேஷன் கொடுத்தாகணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த உரிமத்தை நீங்க ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை தவிர மாறுபடுத்திடலாம், வேரியேஷன் செய்யலாம். இரண்டாவது, அவ்வாறு குறிப்பிடப்பட்ட அந்த வரையறைகளை தவிர உரிமம் யாரு இருக்கிறாரோ, லைசன்ஸ் ஹோல்டர் யாரோ, உரிமம் கொண்டிருப்பவர் யாரோ, அவருடைய விண்ணப்பத்தின் பேரில் அந்த உரிமத்திற்கான நிபந்தனைகளை உரிமம் வழங்கிடும் அதிகாரி மாறுபடுத்திடலாம். நான் இதே சட்டப்பிரிவுகளை திரும்ப திரும்ப சொல்வது எதற்காக என்று சொன்னால் உங்க மனசுல பதியணும். செக்ஷன் 6A இளைஞர்கள் மற்றும் சில நபர்களுக்கு இந்த வெடிபொருளை பயன்படுத்துவதோ, விற்பனை செய்வதோ, இறக்குமதி ஏற்றுமதி செய்வதோ கூடாதுன்னு சொல்றாங்க. 6B கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ், 6C ரிஃப்யூசல் ஆஃப் லைசன்ஸ், 6D அடிஷனல் கண்டிஷன், 6E வேரியேஷன், சஸ்பென்ஷன் அண்ட் ரிவோகேஷன் ஆஃப் லைசன்ஸ். நீங்க இதை மறக்க கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இல்லைன்னா நான் சாதாரணமா எல்லா செக்ஷனையும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி நடத்தினா எனக்கும் பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கும் நன்மை கிடையாது. நான் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்கணும்னா உங்களுக்கு நல்லா புரியணும். நீங்க அதை எக்ஸாம்ல நீங்க பிரசன்ட் பண்ணணும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 3, the licensing authority may by order in writing suspend a license for such period as it thinks fit or revoke a license. அப்ப உரிமம் வழங்கும் அதிகாரியானவர் தான் பொருத்தமென கருதினால் அந்த உரிமம் கொண்டிருப்பவர் இந்த சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டவர் எனில் அல்லது நடைமுறையில் உள்ள வேறு ஏதேனும் சட்டத்தின் கீழ் வெடிபொருளை தயாரிக்க, கைவசம் வைத்திருக்க, கொண்டு செல்ல, இறக்குமதி ஏற்றுமதி செய்ய தடை செய்யப்பட்டவர் என்றால், அல்லது குலைந்த மனநிலையுடன் அப்படின்னு சொன்னா இன்சென்ட் பர்சன், அல்லது இந்த சட்டத்தின் கீழ் உரிமம் பெறுவதற்கு தகுதியற்றவர் மைனரா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொது அமைதி பேணும் பொருட்டு, பொது நலன் காக்கும் பொருட்டு உரிமம் வழங்கிடும் அதிகாரியானவர் அவசியம் என கருதினால் உரிமத்தை இடைநீக்கம் அல்லது ரத்து செய்யலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம் அல்லது ரிவோக் பண்ணிடலாம், டெர்மினேட்டே பண்ணலாம். அப்ப உரிமம் யார் கொண்டிருக்கிறார், அவர் அரசனுடைய சார்பாக வேறு நபர்களுடைய உரிமத்திற்கு மனு செய்யும் பொழுது அந்த தகவலை மறைத்து தவறான தகவலை அளித்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காருன்னா அவருக்கு லைசன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொய்யான தகவலை கொடுத்திருக்காரு, உண்மையை மறைச்சிட்டு பொய்யா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காரு, எனக்கு லைசன்ஸ் கொடுங்க, நான் வெடிமருந்து தயாரிக்க போறேன், நான் பட்டாசு தொழிற்சாலை வைக்க போறேன்னு சொல்றாருன்னா அவருக்கு லைசன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அவர் லைசன்ஸ் வாங்கியிருந்தாருன்னா அதை கேன்சல் பண்ணிடலாம். பொய்யான தகவலை கொடுத்து லைசன்ஸ் வாங்கி இருந்தாரு, லைசன்ஸ் வாங்கி வெடிமருந்து தொழிற்சாலை பயன்படுத்தலாம்னு சொன்னா அது பிறகு தெரிய வரும் பட்சத்தில் லைசன்ஸ் இஷ்யூ அத்தாரிட்டி விசாரணை செய்யறாங்க. அந்த விசாரணையின் அடிப்படையில் பிறகு தெரிய வரும் பட்சத்தில் ஏற்கனவே இஷ்யூ பண்ணப்பட்ட
லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். லைசன்ஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மீறினா கேன்சல் பண்ணிடலாம். அந்த லைசன்ஸை ஒப்படைக்க சொல்றாங்க, ஒப்படைக்க முடியாதுன்னு சொன்னா அப்ப கேன்சல் பண்ணிடலாம். அப்ப எப்படி இருக்கணும்? எழுத்து வடிவிலான ஒரு உத்தரவு இருக்கணும். உரிமத்தை இடைநீக்கம் அல்லது ரத்து செய்தல். இதுக்கு முன்னாடி அண்டர் செக்ஷன் 6E பார்த்தோம், உரிமைகளில் மாறுபாடு இடைநீக்கம் ரத்து செய்தல். அதுல சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2 பார்த்தோம். சப்செக்ஷன் 3 என்ன பார்த்தோம்னா, உரிமம் வழங்கிடும் அதிகாரியானவர், லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி ஆனவர் தான் பொருத்தம் என கருதினால் இந்த விஷயங்களை குறிப்பிட்டு அந்த லைசன்ஸ் அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, எழுத்து வடிவிலான ஒரு உத்தரவில் அந்த உரிமத்தை இடைநீக்கம் அல்லது ரத்து செய்யப்படுவார். சப்செக்ஷன் 4 படி யார் லைசன்ஸ் ஹோல்டரோ அவர் மனு செய்திருக்கிறார், எனக்கு லைசன்ஸ் வேணும்னு சொல்லி. அந்த மனுவின் பேரில் கூட ஒரு உரிமம் வழங்கிடும் அதிகாரியானவர் அந்த உரிமத்தை என்ன பண்ணலாம்? இடைநீக்கம் செய்திடலாம், சஸ்பென்ஷன் செய்யலாம். சப்செக்ஷன் 5 படி அந்த உரிமை வழங்கிட அதிகாரியானவர் உட்பிரிவு 1 கீழோ உரிமத்திற்கான நிபந்தனைகளை மாறுபடுத்தி உத்தரவிடும் பொழுது, உட்பிரிவு 3 கீழ் உரிமத்தை இடைநீக்கம் அல்லது ரத்து செய்திடும் பொழுது, சப்செக்ஷன் 3 என்னது? இடைநீக்கம் அல்லது ரத்து, சஸ்பென்ஷன் அல்லது கேன்சலேஷன். அதற்கான காரணங்களை எழுத்து வடிவில் பதிவு செய்து உரிமம் கொண்டிருப்பவர் கோருவதன் பேரில் சுருக்க விவர அறிக்கையாக அளித்திடுவார். எனினும் உரிமம் வழங்கணும் அதிகாரியினுடைய கருத்தில் அது போன்ற விவர அறிக்கை அளிப்பது என்பது பொது நலனுக்கு உகந்தது அல்ல என்று தோன்றுகின்ற பொழுது அந்த மாதிரி சுருக்கமான ஒரு அறிக்கை அளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்பீக்கிங் ஆர்டர் போட்டுடலாம், லைசன்ஸ் உண்டு, கேன்சல், சஸ்பென்ஷன், ரிவோகேஷன், ஓடிப்போம், அவ்வளவுதான். சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க, a court convicting the holder of a license of any offense under this act or the rules made thereunder may also suspend or revoke a license. இந்த சட்டத்தின் படியோ அல்லது வேற சட்டத்தின் படியோ மனு தாக்கல் செய்தவர் எனக்கு லைசன்ஸ் வேணும்னு யார் கேட்கிறாரோ அவர் தண்டிக்கப்பட்டிருந்தால் அப்ப அந்த லைசன்ஸ் என்ன பண்ணலாம்? சஸ்பெண்ட் பண்ணலாம் அல்லது ரிவோக் பண்ணலாம், திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். provided that இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, if the conviction is set aside, அந்த கன்விக்ஷன் ரத்து பண்ணிட்டாங்கன்னா, if the conviction is set aside on appeal or otherwise the suspension or revocation shall become void. கீழமை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட நபர் மேலவை அப்பல்லட் கோர்ட்ல ரத்து பண்ணிட்டாங்க தண்டனையே, கீழமை நீதிமன்றம் கொடுத்த தண்டனை ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொன்னா லைசன்ஸ் வச்சிருக்கலாம். இல்லனா அந்த லைசன்ஸ் சஸ்பென்ஷன், அந்த லைசன்ஸ் அதர்வைஸ் the suspension or revocation shall become void. Subsection 7 சொல்றாங்க, order of suspension or revocation under subsection 6 may appellate court or by high court when exercising its powers of revision. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? under section 6 F எல்லாம் பிறகு நம்ம பார்க்க போறோம், அப்பீல்லாம். சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் E அதுல சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க, இந்த சட்டத்தின் அல்லது இதற்கு கீழான விதிகளின் கீழான குற்றங்களுக்காக உரிமம் கொண்டிருப்பவரை நீதிமன்றம் குற்ற தீர்ப்புக்கு உள்ளாக்கும் போதும் கூட உரிமத்தினை என்ன பண்ணலாம்? அந்த லைசன்ஸை இடைநீக்கம் அல்லது ரத்து செய்யலாம். இது ப்ரொவிஷன் சொல்றாங்க. அவ்வாறான அந்த குற்ற தீர்ப்பு மேல்முறையீட்டில் அல்லது வேறு வகையில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது இடைநீக்கம் அல்லது ரத்து செய்தல் செல்லா நிலையதாகும். கீழமை நீதிமன்றம் அக்யூஸ்ட்னு சொல்லிட்டாங்க, கன்விக்ஷன் பண்றாங்க, அப்பீல் போறாரு கன்விக்ஷன் அந்த பார்ட்டி, அப்பீல் கீழமை நீதிமன்றம் விதித்த தண்டனை ரத்து பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி என்ன பண்றாங்க? அந்த லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அல்லது ரிவோக் பண்ணிருக்காங்கன்னா அப்பீல்ல நம்ம ஜெயிச்சிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடும்? ரத்து ஆயிடும். அந்த லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணது விடுவிக்கப்படும். இட் ஷால் பி ரிலீஸ், இட் வுட் ஹேவ் பீன் ரிலீஸ்டு. ஏன்னா அப்பீல்ல நான் ஜெயிச்சிட்டேன், அப்பீல்ல என்ன குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்பல்லட் கோர்ட். அப்ப எனக்கு கொடுத்த லைசன்ஸ் என்ன ஆகும்? செல்லும். சப்செக்ஷன் 7ல சொல்றாங்க, மேல்முறையீட்டு நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் கூட சீராய்வின் போது உட்பிரிவு 6 கீழான இடைநீக்கம் அல்லது ரத்து செய்யவும் உத்தரவிடலாம். அப்ப நீங்க ரிவிஷன் எங்க போவீங்க? அண்டர் செக்ஷன் 397 சிஆர்பிஎஸ் படி சிவகாசில ஒரு பட்டாசு தொழிற்சாலை வச்சிருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில வேறு வெடி விபத்து நடந்து போச்சு. உடனே அந்த மாவட்டத்தினுடைய டிஆர்ஓ என்ன பண்றாரு? லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்றாரு அல்லது கேன்சல் பண்றாரு. அந்த லைசன்ஸ் ஹோல்டர் மேல கேஸ் போடுறாங்க.
கீழமை நீதிமன்றத்துல அந்த லைசன்ஸ் ஹோல்டர் வந்து 1 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அதை எதிர்த்து அவர் ஹைகோர்ட்டு போலாம் அல்லது செஷன்ஸ் கோர்ட் போலாம். ரிவிஷன் போறாரு 397 சிஆர்பிஎஸ் படி ரிவிஷன் போறாரு. ரிவிஷன்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அல்லது ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, கீழமை நீதிமன்றம் விதித்த அந்த தண்டனையை ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அந்த லைசன்ஸ் ஹோல்டருக்கு ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க, டிஆர்ஓ வெடிவிபத்து நடந்த ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, கை கால் உடஞ்சி போச்சு, அதனால வந்து லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாரு அல்லது ரிவோக் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த சஸ்பென்ஷனும் ரிவோக்கும் செல்லாம போயிடும் அப்பீல்ல நான் ஜெயிச்சிட்ட பிறகு. அப்ப அந்த ஓனர் ஆஃப் தி ஃபயர் ஒர்க்ஸ் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, அதுல யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அல்லது கை கால் உடைஞ்சு போச்சு, தீக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி அந்த மாவட்டத்தினுடைய டிஆர்ஓ என்ன பண்றாரு, அந்த லைசன்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்றாரு அல்லது கேன்சல் பண்றாரு அல்லது ரிவோக் பண்றாரு. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஓனர் மீது வந்து கோர்ட்ல கேஸ் நடக்குது, கீழமை நீதிமன்றம் தண்டிக்கிறாங்க. உடனே அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஓனர் என்ன பண்றாரு, உடனே ஹைகோர்ட் போறாரு அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போறாரு, ரிவிஷன் போறாரு 397ல. ரிவிஷன்ல வந்து கீழமை நீதிமன்றம் விதித்த தண்டனை ரத்து செய்யப்படுது. ரத்து செஞ்ச உடனே என்ன அர்த்தம்னா, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் காரணம் காட்டி தானே அந்த மாவட்டத்துடைய டிஆர்ஓ என்ன பண்றாரு, லைசன்ஸை கேன்சல் பண்ணி வச்சிருக்காரு அந்த மாவட்ட கலெக்டர். அப்பீல்ல நான் ஜெயிச்சிட்ட பிறகு ஓனர் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிவோகேஷன், சஸ்பென்ஷன், அந்த கேன்சலேஷன்லாம் ரத்து ஆயிடும்னு அர்த்தம். இதுதான் சப்செக்ஷன் 7. சப்செக்ஷன் 8, அவ்வாறு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணா நோட்டிபிகேஷன்ல கொடுப்பாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இவருக்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து இவருடைய லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அல்லது கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ்வாறு செய்த உரிமம் வழங்கிடும் அதிகாரிக்கு, லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டிக்கு என்ன பண்ணலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். சப்செக்ஷன் 9ல சொல்றாங்க, இந்த சட்டத்தினுடைய உரிமம் இடைநீக்கம் அல்லது ரத்து செய்யப்பட்ட உரிமம் கொண்டிருப்பவர் தாமதமின்றி அந்த உரிமத்தை உத்தரவிட்ட அதிகாரியிடம் ஒப்படைக்கணும். Without making any delay, the license holder who has to be handed over the license to the issuing authority. அடுத்து மிக முக்கியமானது 6F. இந்த 6F தான் அப்பீல். இத தனியாகவே ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க ஏபிபி எக்ஸாம்ல, அப்பீல பற்றி கேட்கறாங்க. 6F 6F. அப்ப லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி என்ன பண்றாரு, ஒரு லைசன்ஸ் வழங்க மறுத்துட்டார், ரிஃப்யூஸ் பண்ணிட்டாரு, அல்லது அந்த லைசன்ஸ்க்கான நிபந்தனைகளை வேரியேஷன் பண்றாரு, மாறுபடுத்தி சொல்றாரு, அல்லது அந்த லைசன்ஸை இடைநீக்கம் பண்றாரு, சஸ்பெண்ட் பண்றாரு, அல்லது அந்த லைசன்ஸை கேன்சல் பண்றாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அவ்வாறான உத்தரவை எதிர்த்து குறிப்பிடப்பெற்ற அவ்வாறான கால வரையறைக்குள் மேல்முறையீட்டு அதிகாரிகிட்ட என்ன பண்ணும், அப்பீல் பண்ணணும். 30 நாள்ல என்ன பண்ணும், அப்பீல் போயிடணும். எனக்கு லைசன்ஸ் கொடுக்க மறுத்துட்டாங்க, ஏற்கனவே கொடுத்த லைசன்ஸ் அதுல வந்து கண்டிஷன்ஸை மாத்தி இருக்கிறாங்க, என் லைசன்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க, என் லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்கிறாங்க, எனவே இதை எதிர்த்து நான் அப்பீல் வரேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட 30 நாட்களுக்குள்ளாக அப்பீல் போயிடணும். யாருகிட்ட போகணும், அப்பலட்ட அதிகாரி கிட்ட போகணும். இதுல ஒரு பிரைவிஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருகிட்ட சொல்லியிருக்கிறாங்களோ, யாரிடம் அறிவுறுத்திருக்கிறாங்களோ அதன் கீழ் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு உண்டுன்னா கிடையாது. No appeal shall be admitted if it is preferred after the expiry of the period prescribed thereunder. அப்ப உரிய காலத்துக்குள்ள நீங்க அப்பீல் போனாதான் செல்லும், இல்லைன்னா அப்பீல் செல்லாது. குறிப்பிட்ட காலத்துக்குள் மேல்முறையீடு செய்ய முடியாததற்கான காரணங்களை மேல்முறையீட்டு அதிகாரியின் உள நிறைவிற்கு ஏற்ப மேல்முறையீட்டாளர் தெரிவிப்பாராயின் மேல்முறையீடு அனுமதிக்கப்படும். நீங்க காலம் கடந்து நீங்க அப்பீல் பண்ணீங்கன்னா அப்பீல் வந்து லை ஆகாது. சர்டன் பீரியடுக்குள்ள நீங்க அப்பீல் போயிடணும். அப்பீல்ல டிலே ஆகுதுன்னு சொன்னா அந்த டிலே வந்து கரெக்டா சொல்லணும். செக்ஷன் 5 டிலே பெட்டிஷன், கண்டோனேஷன் ஆஃப் டிலே பெட்டிஷன், லிமிடேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 5ல நம்ம பெட்டிஷன் போடுவோம் கோர்ட்ல. இந்த காரணத்தினால உரிய நேரத்துல இந்த நீதிமன்றத்துல என்ன செய்ய முடியல, உடம்பு சரியில்லை, நாட்டு வைத்தியம் எடுத்துக்கிறேன், எனக்கு மஞ்ச காமால, இல்ல எங்க வக்கீல் வந்து கரெக்டா எனக்கு கம்யூனிகேட் பண்ணல, பஸ் வரப்ப நான் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, நான் கோர்ட்டுக்கு ஹியரிங் அட்டன் பண்ண வந்தேன், ஃபைல் பண்ண வந்தேன், ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அதனால உரிய நேரத்துல கோர்ட்ல வந்து மனு தாக்கல் செய்ய முடியல, எங்க வக்கீல் வந்து என் கேஸ் கட்டு வந்து கட்டோட கட்டா கலந்து போச்சு, எந்த கட்டுல அந்த கட்டு இருக்குதுன்னு தெரியல, இப்படி சில பல காரணங்களை சொல்லணும். அந்த காரணங்கள் லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டியால அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். Any person aggrieved by an order of the licensing authority refusing to grant a license or varying the conditions of a license
or by an order of the licensing authority suspending or revoking a license may prefer an appeal against that order to such authority, hereinafter referred to as the appellate authority and within such period as may be prescribed. Section 6F. Provided that no appeal shall lie against an order made by or under the direction of the central government. Under section 6F subsection 2 ல சொல்றாங்க no appeal shall be admitted if it is preferred after the expiry of the period of prescribed thereunder. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக நீங்க என்ன பண்ண அப்பீல் பண்ணணும் சப்செக்ஷன் 2 ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 2 ல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க குறிப்பிட்ட காலத்திற்குள் மேல்முறையீடு செய்ய முடியாததற்கான காரணங்களை அப்பல்லட் அத்தாரிட்டி கிட்ட நீங்க கரெக்டா எடுத்து சொல்லி அந்த அப்பல்லட் அத்தாரிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்பதான் உங்க அப்பீல் பெட்டிஷனே லை ஆகும், பொருந்தும். Provided that an appeal may be admitted after the expiry of the period prescribed, therefore, if the appellant satisfies the appellate authority that he had sufficient cause for not preferring the appeal within that period. Subsection 3 ல சொல்றாங்க the period prescribed for an appeal shall be computed in accordance with the provisions of the Limitation Act 1963 with respect to the computation of periods of limitation thereunder. மேல்முறையீட்டிற்கான கால அளவு காலவரம்பு சட்டத்தின் காப்புரிமைகளின்படி கணக்கிடப்படுதல் வேண்டும். சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 4 ல சொல்றாங்க இந்த பிரிவின் கீழான ஒவ்வொரு மேல்முறையீடும் எழுத்து வடிவில் மனுவாக இருக்க வேண்டும். Every appeal under this section shall be made by a petition in writing and shall be accompanied by a brief statement of the reasons for the order appealed against where such a statement has been furnished to the appellant and by such fee as may be prescribed. மேல்முறையீட்டு மனு என்பது ஒரு மனுவா இருக்கணும், எழுத்து வடிவில் இருக்கணும், கரெக்டா வந்து அப்பல்லட் கோர்ட்ல இருக்கணும், ஃபைல் பண்ணணும், அதற்கான கோர்ட் ஃபீஸ் என்னவோ அதை செலுத்தணும். இந்த பிரிவின்படி கீழான ஒவ்வொரு மேல்முறையீடும் எழுத்துரு மனுவாக அதனுடன் உத்தரவிற்கு எதிரான மேல்முறையீட்டுக்கான காரணங்களையும் கொண்ட சுருக்க விவர அறிக்கையும் இருக்கணும். சுருக்கமா இதுக்காக தான் நாங்க அப்பீல் வந்திருக்கேன்னு சொல்றேன், அந்த விஷயமும் இருக்கணும். சப்செக்ஷன் 5 மேல்முறையீட்டை தீர்வு செய்கின்ற பொழுது குறிப்பிடப்பட்ட நடைமுறைகளை மேல்முறையீட்டு அதிகாரி பின்பற்றுவார். In disposing of an appeal, the appellate authority shall follow such procedure as may be prescribed, provided that no appeal shall be disposed of unless the appellant had been given a reasonable opportunity of being heard. இயற்கை நீதி கோட்பாட்டை இங்க பயன்படுத்தணும். அப்ப மேல்முறையீட்டாளருக்கு அவருடைய கேட்க நல்கிட தகுதி வாய்ந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் இன்றி எந்த ஒரு மேல்முறையீடும் தீர்வு செய்யப்படக்கூடாது. அப்பல்லண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க தரப்பு நியாயத்தை கேட்டுட்டு அதன் பிறகுதான் இந்த அப்பல்லட் அதிகாரி அந்த மனுவை விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும். இல்லைன்னா அந்த மனுவின் பேர்ல எந்த தீர்ப்பும் அவர் சொல்லக்கூடாது. சப்செக்ஷன் 6 ல சொல்றாங்க மேல்முறையீட்டுக்குள்ளான the order of appeal against shall unless the appellate authority conditionally or unconditionally directs otherwise be in force pending the disposal of the appeal against such order. மேல்முறையீட்டுக்குள்ளான உத்தரவானது மேல்முறையீட்டு அதிகாரி நிபந்தனையுடன் அல்லது நிபந்தனையின்றி மாறாக உத்தரவிட்டால் அன்றி மேல்முறையீட்டு மனு தீர்வு செய்யப்படும் வரை அமலில் இருக்கும். மேல்முறையீட்டுக்குள்ளான ஒரு உத்தரவு இந்த அப்பல்லட் அதிகாரி ஒரு கண்டிஷன் வித் கண்டிஷன் ஆர் வித்வுட் கண்டிஷன் படி ஒரு உத்தரவு போட்டா மட்டுமே தான் அந்த மேல்முறையீட்டு மனு தீர்வு செய்யப்படும். அவர் உத்தரவு போடலாம், அதுவரை அந்த மனு பெண்டிங்ல தான் இருக்கும். The order appealed against shall unless the appellate authority conditionally or unconditionally directs otherwise be in force pending the disposal of the appeal against such order. Subsection 7 ல சொல்றாங்க every order of the appellate authority confirming, modifying or reversing the order appeal against shall be final. அந்த உத்தரவினை உறுதி செய்து அல்லது மாற்றி அல்லது நேர்மாறாக்கி, ரிவர்ஸ்னா நேர்மாறாக்கி,
ஒரு மேல்முறையீட்டு அதிகாரி பிறப்பிக்கும் ஒவ்வொரு உத்தரவும் இறுதியானதாக it shall be final. Section 7 ஆய்வு செய்வதற்கும் சோதனை இடுவதற்கும் கைப்பற்றுவதற்கும் நிறுத்தி வைப்பதற்கும் வெளியேற்றுவதற்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய விதிகள் செய்வதற்கான அதிகாரம். Power to make rules conferring powers of inspection, search, seizure, detention and removal. Section 8 notice of accidents விபத்துக்களை பற்றி அறிவிப்பு. வெடிமருந்து விபத்து நடந்து போச்சுன்னா அதை பற்றி உடனே அறிவிக்கணும். உயிர் சேதம் ஏற்பட்டாலோ உடலுக்கு சேதம் ஏற்பட்டாலோ கால்நடைகளுக்கோ பொது இடங்களுக்கோ உடனே தகவல் தெரிவிக்கணும். செக்ஷன் 9 விபத்துகளை பற்றி விசாரித்தல் மிக முக்கியம். Inquiry into accidents. Section 9A inquiry into more serious accidents. Section 9B punishment for certain offenses. Section 10 சொல்றாங்க forfeiture of explosives கைப்பற்றுதல். Section 11 distress of aircraft or vessel. Section 12 abatement and attempts. Section 13 பாத்தீங்கன்னா power to arrest without warrant person committing dangerous offenses. Section 14 savings and power to exempt. Section 15 savings arms act. Section 16 savings as to liability under the other law. Section 17 பாத்தீங்கன்னா extension of definition of explosives to other explosive substances. Section 17A power to delegate. Section 18 procedure for making publication and confirmation of rules. இதுல Section 10 மிக முக்கியம் forfeiture of explosives. Section 9 Section 9A Section 9B Section 9C இது முக்கியம். Section 7 வந்து ஆர்டினரி எல்லா சட்டத்திலும் சொல்லப்பட்ட விஷயம் தான் சார். லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி அதாவது மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தின்படி எந்த ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் என்ன பண்ணலாம், அந்த இடத்த போயிட்டு எங்க வெடிபொருள் தயாரிக்கிறாங்களோ அந்த இடத்த வந்து யார் வெடிபொருள் தயாரிக்கிறாங்களா, வெடிபொருள் உடமையா வச்சிருக்காங்களா, வெடிபொருளை ஏற்றுமதி பண்றாங்களா, வெடிபொருளை இறக்குமதி பண்றாங்களா, வெடிபொருளை விற்பனை செய்கிறார்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு சர்ச் பண்ணலாம், சீஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் சரி செய்யலாம். எல்லா சட்டத்தையும் சொல்ல அதே விஷயங்கள் தாங்க. சோதனை செய்வது, அது எகென்ஸ்டா இருந்தா அதை சீஸ் பண்ணுவது, அதுக்கு நமுனா தயாரிப்பது, இதுதான் செக்ஷன் 7. செக்ஷன் 8 ஒரு விபத்து நடந்து போச்சு, வெடிபொருள் தயாரிக்கிறாங்க ஒரு பட்டாசு தொழிற்சாலையில விபத்து நடந்து போச்சுன்னா அதை பத்தி எல்லா தகவல்களையும் உடனே சொல்லிடணும். எந்த ஒரு வண்டியில, எந்த ஒரு நாவாயில, எந்த ஒரு கப்பல்ல அல்லது எந்த ஒரு பிளேஸ்ல எந்த இடத்துல தீங்கு நடந்ததோ, தீ நடந்ததோ, சாதாரணமா ஏற்படக்கூடிய அப்படிப்பட்ட சேதம் அல்லது தீங்கு ஆகிய இவற்றை கூடிய இந்த விபத்து பற்றி நேர்ந்த போது உடனடியாக அங்கே இருப்பவர் என்ன பண்ணும், அது கப்பல்ல நடந்தா கப்பலுடைய தலைவர் உடனே சொல்லிடணும். வண்டியில நடந்தா வண்டியினுடைய தலைவர் அந்த சந்தர்ப்பத்தினடி உடனே தகவலை தெரிவிச்சிடணும். ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துல வெடி விபத்து நடந்துச்சுன்னு சொல்லி உடனே தெரிவிச்சிடணும். 175 176 ஐபிசி நம்ம படிக்கிறோம் பாருங்க. ஒரு கழகம் ஒரு இடத்துல ஒரு நிலத்தில் நடக்குதுன்னா நிலத்தினுடைய உரிமையாளர் உடனே போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கணும். ஐபிசில 174 175 176 அதே விஷயம் தான் செக்ஷன் 8ல சொல்றாங்க. செக்ஷன் 9ல என்ன சொல்றாங்கன்னா, அப்படி விபத்து நடந்துச்சுன்னு சொன்னா செக்ஷன் 18 படி சொல்லப்பட்ட ஒரு விபத்து இந்திய படைகள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, வண்டியாக இருந்தாலும் சரி, ஒரு கப்பலாக இருந்தாலும் சரி, இப்ப விசாரணை கடற்படை, தரைப்படை, விமானப்படை அதிகாரிகள விசாரணை நடத்துவாங்க. முப்படை அதிகாரிகள் தான் விசாரணை நடத்துவாங்க. வேற எந்த சந்தர்ப்பத்தில் நேர்ந்தாலும் ஒரு மாவட்டத்தில் நடந்துச்சுன்னா மாவட்ட குற்றவியல் நீதிபதி, ஒரு மாநில நகரத்தில் காவல் ஆணையர், சிட்டின்னு பாத்தீங்கன்னா சிட்டில போலீஸ் கமிஷனர், இதுவே ஒரு மாவட்டமாக இருக்கும் பட்சத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிபதி, சிஜிஎம் அங்க போயிடுவாரு. அவங்கதான் விசாரணை நடத்தணும். அவர் கீழே இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிபதி அப்படிப்பட்ட விசாரணை நடத்தும்படி கட்டளை இடலாம். அப்ப சிஜிஎம் என்ன பண்ணலாம், ஒரு ஜேஎம் அனுப்பி இந்த இடத்துல பட்டாசு தொழிற்சாலை விபத்து நடந்து போச்சு, நீங்க போயிட்டு என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இதான் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, இந்த பிரிவின்படி விசாரணை நடத்தப்படும் ஒவ்வொரு நபரும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் அந்த குற்றத்தை விசாரிக்கும் ஒரு குற்றவியல் நீதிபதிக்குள்ள அதிகாரங்களை அவர் பெற்றிருப்பார். ஒரு விபத்து நடந்து போச்சு, அந்த இடத்தை யார் விசாரிக்கிறாரோ ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை அவருக்கு உண்டு. சப்செக்ஷன் 7 படி சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, இந்த விசாரணை வழக்கு விசாரணை நடத்தக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கு அந்த விபத்திற்கு காரணங்களையும் அந்த சந்தர்ப்பங்களை கூறி ஒரு ரிப்போர்ட் என்ன பண்ணணும், அனுப்பணும். அந்த இன்கொயரி யார் பண்றாரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் அடி கண்டங்க அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 4 கிளாஸ் A அதுல சொல்றாங்க, இந்த பிரிவின்படி விசாரணை நடத்தக்கூடியது எல்லாமே இந்த விசாரணைகளை ஒழுங்குபடுத்துவதும், அப்படிப்பட்ட விசாரணையுடைய இந்திய வெடிபொருள்கள் தலைமை கட்டுப்பாட்டு அலுவலர் இருக்காரு,
அந்த தலைமை இந்திய வெடிபொருள் தலைமை கட்டுப்பாட்டு அலுவலர் அந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டும். அவர் சார்பாக அல்லது வேற ஒரு அதிகாரி வந்திருக்க வேண்டும். கிளாஸ் சில சொல்றாங்க, இந்திய வெடிபொருட்கள் தலைமை கட்டுப்பாட்டு அலுவலர் அல்லது அவருடைய பிரதிநிதி அந்த விசாரணையில் சாட்சிகளை விசாரிக்க அனுமதிக்கணும். கிளாஸ் டில சொல்றாங்க, இந்திய வெடிபொருள் தலைமை கட்டுப்பாட்டு அலுவலர் அப்படிப்பட்ட விசாரணையின் போது வராவிட்டாலும் அல்லது அவருக்காக யாரும் பிரதிநிதியாக வராவிட்டாலும் அத்தகைய சமயத்தில் அதன் நடவடிக்கைகள் அறிக்கை ஒன்றை அவருக்கு அனுப்ப வேண்டும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஒரு பட்டாசு தொழிற்சாலை வெடி விபத்து நடந்த உடனே ஜுடிஷியல் சிஜிஎம் போவாரு, அப்படி எல்லாம் ஜேஎம் அனுப்பி விடுவாங்க. ஜேஎம் போய் விசாரிக்கிறாரு. விசாரிச்ச பிறகு என்ன பண்ணும், அந்த ரிப்போர்ட்டை ஒரு காப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பணும். இன்னொரு காப்பி யாருக்கு அனுப்பணும், இந்திய வெடிபொருள் தலைமை கட்டுப்பாட்டு அலுவலருக்கு அனுப்ப வேண்டும். இதான் டி அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 4 கிளாஸ் டி. கிளாஸ் இல சொல்றாங்க, 8வது உட்பிரிவில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்க அறிவிப்புகள் இருக்கோ, எந்த விதத்தில் எந்த காலத்திற்கு கொடுக்கப்பட வேண்டுமோ என்று நிர்ணயம் செய்ய வேண்டும். செக்ஷன் 9 கேபிட்டல் ஏ. ஃப்ரெண்ட்ஸ், மணி 6 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்னாலும் நான் ரெடி. இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கிளாஸ் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்டே முடிஞ்சிடும். நீங்க ரெடி சொன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா கிளாஸ் கண்டினியூ பண்ணி முடிச்சிருங்க சார். 10 minutes தானே, கண்டினியூ பண்ணி முடிச்சிருங்க. அண்டர் செக்ஷன் 9 கேபிட்டல் ஏ, அதிக கொடிய விபத்துகளை விசாரித்தல். இன்கொயரி இன்டு மோர் சீரியஸ் ஆக்சிடென்ட்ஸ். சில நேரங்கள்ல அப்படி நடக்கும். திண்டிவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய செண்டூர் என்ற ஒரு கிராமத்துல ரோட்ல போயிட்டு இருக்கப்பே ஒரு வண்டியில வெடிபொருள் வெடிச்சு சிதறி போச்சு. இந்திய அரசாங்கம் ரொம்ப சீரியஸா அதை கையில எடுத்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இயக்குனர், காவல்துறை தலைமை அலுவலர் அவர் தான் காவல்துறை தலைவர் சொன்னாங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அவர் who came to the spot and inspected everything. திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செண்டூர் இடத்துல வெடி விபத்து நடந்து விட்டது. ரொம்ப சீரியஸ் ஆஃபென்ஸ் அது. விழுப்புரத்துல டிஜிபி இருக்கிறாங்க, சாரி டிஐஜி இருக்கிறாரு, டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இருக்கிறாரு, எஸ்பி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அது அதிக கொடிய விபத்து என்ற காரணத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு மாநிலத்துடைய தலைமை காவல்துறை இயக்குனர் நேரடியாக சம்பவ இடத்துக்கு விசாரணை பண்ணார். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல ரொம்ப சீரியஸா செலுத்துவாங்க. தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மே where it is of opinion whether or not it has received the report of an inquiry under section 9. மத்திய அரசாங்கம் அது இந்த சட்டத்தின் பிரிவு 9 கீழ் விசாரணை அறிக்கை வர பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் செக்ஷன் 18 படி குறிப்பிடப்பட்டுள்ள அந்த விபத்தின் காரணங்களை இன்னும் அதிகமான முறையோடு கூடிய தன்மையில் ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்று அபிப்பிராயப்படுகின்ற பொழுது செக்ஷன் 18 படியோ ஒரு விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க. செக்ஷன் 9 படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பினாலும் பரவாயில்ல, அப்போ அனுப்பாவிட்டாலும் பரவாயில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்குது இது மிகப்பெரிய கொடிய வெடி விபத்து, இதை நம்ம விசாரணை பண்ணியே ஆகணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக அந்த விசாரணையில இறங்கலாம். ஏன்னா வெடி விபத்து என்பது தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு எதிரான ஒரு சீர்குலைவை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை. அது தீவிரவாதிகள் கையில போயிடுச்சுன்னா மிகப்பெரிய மோசமான விளைவை ஏற்படுத்தி இந்தியாவில. அதனால்தான் மத்திய அரசாங்கம் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க, கவனமா இருப்பாங்க. அப்ப மத்திய அரசாங்கம் பொழுது விசாரணையை தீவிரப்படுத்துவாங்க. ஆய்வாளர் சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆஃப் இந்தியா அவரையோ அல்லது any other competent person to hold such inquiry அல்லது இந்திய தலைமை வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலர் தகுதியுடைய ஒரு நபரை அனுப்புவாங்க. ஒன்று வெடிபொருள் கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி அவரு விசாரிப்பார். அவர் இந்த பட்சத்தில் அவருக்கு ஈக்குவல் ரேங்க் சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆர் any other competent person to hold such inquiry and may also appoint one or more persons possessing legal or special knowledge to act as assessors in such inquiry.
இந்தியாவில் வெடிபொருள் தலைமை ஆய்வாளர் அல்லது அவருடைய தகுதியுள்ள வேறு ஒரு நபரை நியமிக்கலாம். அந்த வெடி விபத்து சீரியஸானது விசாரிங்கன்னு சொல்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படிப்பட்ட விசாரணைகளில் மதிப்பிடப்படுபவர்களாக பணியாற்ற சட்ட அறிவு, இதற்கென தனிப்பட்ட முறையில் அறிவு, ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கணும், லீகல் நாலேஜ் இருக்கணும். அவ்வாறு அறிவு வாய்ந்துள்ள ஒருவரைத்தான் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை மத்திய அரசாங்கம் நியமித்து அந்த சீரியஸான விஷயத்தை, அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நீங்க போய் விசாரிங்க அந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, செக்ஷன் 18 படி உத்தரவு போடலாம். செக்ஷன் 9 படி அந்த விசாரணை அதிகாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அறிக்கை அனுப்பினாலும் சரி அனுப்பாவிட்டாலும் சரி, யார் அந்த விசாரணை அதிகாரி? சீப். ஒரு மாவட்டத்துல நடந்திருந்தால் சிஜிஎம் போவாரு. சிஜிஎம் போவாட்டா சிஜிஎம் என்ன பண்ணுவார்? ஜேஎம் அனுப்பி விசாரணை பண்ண சொல்லுவார், இன்கொயரி பண்ண சொல்லுவார். அந்த ரிப்போர்ட் ஒரு காப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இன்னொரு காப்பி இந்திய சீப் கண்ட்ரோலருக்கு, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கண்ட்ரோலருக்கு, ஒரிஜினல் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போயிடும். அந்த அறிக்கை வந்திருந்தாலும் பரவாயில்ல, செக்ஷன் 9 படி வராவிட்டாலும் பரவாயில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்திய தலைமை கட்டுப்பாட்டாளரை அனுப்பி நீங்க விசாரிங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது அவருக்கு ஈக்குவலான ரேங்க் உள்ள ஒரு அதிகாரி அனுப்பி நீங்க விசாரிச்சு எனக்கு ரிப்போர்ட் கொடுன்னு சொல்லுவாங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் இந்த பிரிவின் கீழ் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டால் செக்ஷன் 9 படி அப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு விசாரணை நிறுத்திவிட வேண்டும் என்று உத்தரவு போடலாம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரும் அப்பாயிண்ட் பண்றாங்க? சீப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய வெடிபொருள் தலைமை கட்டுப்பாட்டாளரை நியமிக்கிறாங்க, அல்லது அவர் ரேங்க் உள்ள ஒரு அதிகாரியை நியமிச்சு நீங்க போய் விசாரணை பண்ணுன்றாங்க. இந்த நேரத்துல மாநில அரசாங்கம் என்ன பண்றாங்க, ஒரு சிஜிஎமோ அல்லது ஜேஎம் போய் விசாரின்னு சொல்றாங்க. இங்க விசாரணை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே மத்திய அரசாங்கம் இந்த தலைமை கட்டுப்பாட்டு அலுவலரை நியமிச்சு நீங்க போய் விசாரணை பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப 2 விசாரணை நடக்கின்ற பொழுது ஒரு சம்பவத்துக்கு எந்த விசாரணை நிறுத்தி வைக்க முடியும்? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை நிறுத்தி வைக்க முடியும். ஒரு மாவட்டத்துல ஜுடிஷியல் ஆபீசர், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இதுவே ஒரு மெட்ராஸ் போன்ற சிட்டில ஒரு பெரிய வெடி விபத்து நடக்குதுன்னு சொன்னா அந்த சிட்டி கமிஷனர் தான் விசாரிப்பார், போலீஸ் கமிஷனர். அப்ப சிட்டி கமிஷனருடைய விசாரணையோ அல்லது ஒரு மாவட்டத்தில் நடந்தால் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுடைய விசாரணையோ என்ன பண்ணுவாங்க, நிறுத்தி வைங்கன்னு சொல்லிடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். நாங்க வந்து விசாரணை அதிகாரி போட்டிருக்கோம், என்கொயரி ஆபீசர் போட்டிருக்கோம், அந்த இன்கொயரி ஆபீசர் அவங்க விசாரிப்பாங்க, நீங்க உங்க விசாரணை நிறுத்துங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3, இந்த விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அந்த சாட்சிகளை வரவழைக்க வற்புறுத்தலாம், ஆவணங்களை சம்பந்தப்பட்ட பொருட்களையும் தாக்கல் செய்ய வற்புறுத்தலாம். 1908 சிபிசின் படி எல்லா ப்ரொசீஜரையும் அந்த இன்கொயரி ஆபீசருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ஐபிசி அண்டர் செக்ஷன் 176 படி அந்த பொருளுக்குள் அப்படிப்பட்டு செய்வதற்கு சட்டப்படி கடமைப்பட்டவராக இருப்பார். முக்கியம் சொன்னேன். 176 சொல்றாங்க பாருங்க, யாருக்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கோ, பொருள் இருக்கோ, எங்க சம்பந்தம் அந்த நபர் வந்து என்ன பண்ணுவோம், உடனே தகவலை தெரிவிக்கணும், கொண்டு வந்து அந்த பொருளை கொண்டு வந்து ஒப்படைக்கணும், சாட்சிகளும் சான்று ஆவணங்களை ஒப்படைக்கணும். எல்லாம் ஐபிசி அண்டர் செக்ஷன் 176 இங்க பொருந்தும். இந்த பிரிவின் விசாரணை நடத்த எந்த ஒரு நபரும் விசாரணைக்கு அந்த விசாரணை நோக்கங்களுக்காக சப்செக்ஷன் 7 கீழ் உள்ள விதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம் தேவை அல்லது அது தேவையானது என்று நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட அதிகாரங்களையும் செலுத்தலாம். சப்செக்ஷன் 5 படி அந்த விசாரணை நடத்தும் அதிகாரி அந்த விபத்தின் காரணங்களையும் அதன் சந்தர்ப்பங்களையும் சொல்லி மத்திய அரசாங்கத்திற்கு அவரோ அல்லது மதிப்பிடுபவர்களில் எவராவது பொருத்தம் என நினைக்கும் பட்சத்தில் அதனுடைய குறிப்புகளை சேர்த்து ஒரு அறிக்கையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அப்ப மத்திய அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒவ்வொரு அறிக்கையும் அதற்கு சரி என்று தோன்றும் பொழுதே அத்தகைய காலத்தில் அந்த விதத்தில் வெளியிடும்படி செய்ய வேண்டும். அவங்க என்ன பண்ணணும், நோட்டிபிகேஷன் கொடுத்துடணும். இந்த பிரிவின்படி விசாரணைகள் நடைமுறை ஒழுங்குபடுத்த மத்திய அரசாங்கம் விதிகளை செய்யலாம். சப்செக்ஷன் 6. செக்ஷன் 9A வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 9A வந்து 6 உட்பிரிவுகள் இருக்கிறது, அது இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 9B சில குற்றங்களுக்கான தண்டனை, இதுவும் முக்கியமானது. அண்டர் செக்ஷன் 9B கிளாஸ் 1 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 5 விதிகளுக்கு முரணாக செக்ஷன் 5 ஆஃப் திஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, லைசன்ஸ் வழங்குவதற்கான விதிகளை உருவாக்குவது எப்படி நடக்கணும்னு சொல்லுது. அந்த விதிகளுக்கு முரணாக அல்லது அந்த விதிகளின் கீழ் வழங்கப்பட்ட உரிமத்திற்கான நிபந்தனைகளுக்கு முரணாக எவரேனும் ஒருவர் செயல்படும் பட்சத்தில், நடந்து கொள்ளும் பட்சத்தில், அண்டர் செக்ஷன் 9B
சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி இன் அடிப்படையில் கிளாஸ் ஏவின் அடிப்படையில் ஏதேனும் வெடிபொருளை தயாரித்து அல்லது வெடிபொருளை இறக்குமதி செய்து அல்லது வெடிபொருளை ஏற்றுமதி செய்வாராயின் 3 வருடங்கள் வரை நீடிக்கத்தக்க சிறை தண்டனை அல்லது 5000 வரை நீடிக்கத்தக்க ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். Manufacturers, imports or exports any explosives shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years or with a fine which may extend to 5,000 rupees or with both. செக்ஷன் 5க்கு முரணா நீங்க செயல்படும் பட்சத்தில் 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். Under section 9B subsection 1 class B ஏதேனும் வெடிபொருளை கைவசம் வைத்திருந்தால் பயன்படுத்தினால் விற்பனை அல்லது கொண்டு சென்றால் 9B ல subsection 1 class A ல என்ன சொல்றாங்கன்னா வெடிபொருளை தயாரிக்கிறது, இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்தல், தயாரித்தல் மேனுஃபேக்சர், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், இது பண்ணா 3 வருஷம் சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். Under section 9B subsection 1 class B ல சொல்றாங்க வெடிபொருளை கைவசம் வச்சிருக்காரு, பொசஷன்ல இருக்குது. என் வீட்டுல நான் வெடிபொருள் வச்சிருக்கேன் அல்லது அந்த வெடிபொருளை நான் பயன்படுத்துறேன் அல்லது விற்பனை செய்யறேன் அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் கொண்டு செல்றேன். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை 3000 ரூபாய் அல்லது 3000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். நீங்க தயாரிச்சா ஏற்றுமதி பண்ணா இறக்குமதி பண்ணா 3 வருஷம் ஜெயில் தண்டனை 5000 ரூபாய் அல்லது 5000 ரூபாய் ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அதே வீட்டுல வச்சுட்டு இருக்கீங்க, உங்க வசத்தில் இருக்கிறது, பொசஷன்ல இருக்கு, அதை பயன்படுத்துறீங்க, விற்பனை பண்றீங்க அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்றீங்கன்னு சொன்னா 2 வருஷம் ஜெயில் தண்டனை 3000 ரூபாய் ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும். ஆனா செக்ஷன் 9B கிளாஸ் C ல சொல்றாங்க வேறு ஏதாவது நோக்கத்திற்காக வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் வெடிபொருள் இருக்கும் பட்சத்தில் 1000 ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய ஃபைன் இம்போஸ் பண்ணப்படும். அண்டர் செக்ஷன் 9B சப்செக்ஷன் 2 ல சொல்றாங்க செக்ஷன் 16 கீழான அறிவிக்கைக்கு முரணாக எவரேனும் ஒருவர் ஏதேனும் வெடிபொருளை தயாரித்தால், இதுவரை செக்ஷன் 5க்கு எதிர்ப்பா சொல்லிட்டு இருந்தோம். செக்ஷன் 5க்கு எதிர்ப்பா கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C பார்த்தோம். கிளாஸ் A ல 3 வருஷம் ஜெயில் தண்டனை அல்லது 5000 ரூபாய் ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும். கிளாஸ் B ல நீங்க பயன்படுத்தினா வச்சுட்டு இருந்தீங்கன்னா விற்பனை செய்தா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 3000 ரூபாய் ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அல்லது சில நேரங்களில் நீங்க அந்த பொருளை வச்சிருக்கீங்கன்னா 1000 ரூபாய் வரை உங்களுக்கு ஃபைன் போடப்படும். இதெல்லாம் செக்ஷன் 5க்கு எதிர்ப்பா செக்ஷன் 9B சப்செக்ஷன் 1 ல சொல்றாங்க. செக்ஷன் 9B சப்செக்ஷன் 2 ல சொல்றாங்க செக்ஷன் 6க்கு எதிர்ப்பாக இந்த சட்டத்தின் பிரிவு 6 கீழான அறிவிக்கைக்கு முரணாக எவரேனும் வெடிபொருளை தயாரித்தல், கைவசம் வைத்திருத்தல் அல்லது இறக்குமதி செய்யறாரு, அப்படி இருக்கும் பட்சத்தில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். வெடிபொருள் இறக்குமதியானது நீர் வழியாக செய்யப்பட்டிருக்கும் பொழுது கடல் வழியா வெடிபொருளை இறக்குமதி பண்ணிருக்காங்க. நீர் வழியாக செய்யப்பட்டிருக்கும் நேர்வில் அந்த நாவாயின் கப்பல் உரிமையாளர், அதன் தலைவர் வான் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும் பொழுது அந்த வானூர்தியினுடைய உரிமையாளர், அந்த ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் அதனுடைய உரிமையாளர் அல்லது தலைவர் அதற்கான முறையான விளக்கம் இல்லாத போது ஒவ்வொருவரும் ரூபாய் 5000 வரை நீடிக்கத்தக்க ஃபைன். கப்பல் மூலமா நீங்க ஆறு மூலமா, கடல் மூலமா, ஏரி மூலமா நீங்க கொண்டு வரீங்கன்னு சொன்னா, கப்பல் மூலமா, படகு மூலமா, ஓட மூலமா கொண்டு வரீங்க அல்லது ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் மூலமா கொண்டு வரீங்கன்னு சொன்னா இந்த வெடிபொருள் ஏன் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அதுக்கு நியாயமான விளக்கத்தை சொல்லணும். விளக்கத்தை சொன்னா ஒவ்வொரு நபருக்கும் 5000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. சப்செக்ஷன் 3 எவரவரும் செக்ஷன் 6A படி அல்லது 6B படி அந்த சேவிங்ஸ்க்கு முரணாக ஏதாவது வெடிபொருள் தயாரிப்பு செய்தீங்கன்னு சொன்னா, கைவசம் வைத்திருந்தால் அல்லது அந்த காப்புறுதிகளுக்கு எதிராக வெடிபொருளை விற்பனை செய்தால், அனுப்பினால், ஒப்படைவு செய்தால் 3 ஆண்டுகள் வரை நீடிக்கத்தக்க தண்டனை அல்லது அபராதம் ரெண்டு சேர்த்து விதிக்கப்படும். கிளாஸ் C ல சொல்றாங்க செக்ஷன் 18 சேவிங்ஸுக்கு எதிர்ப்பா நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா ரூபாய் 500 வரை நீடிக்கத்தக்க அபராதம். மனித உயிர் இழப்புடன் கூடிய விபத்து எனில் 3 திங்கள் வரை நீடிக்கத்தக்க சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படலாம். மனித உயிர் இழப்புடன் கூடிய விபத்து என்றால் 3 மாசம் ஜெயில் சார். செக்ஷன் 9B ல சப்செக்ஷன் 3 ல கிளாஸ் C அதுல சப் கிளாஸ் 2 எப்பவுமே செக்ஷன், சப்செக்ஷன், கிளாஸ், சப் கிளாஸ், அதன் பிறகு சப் கிளாஸ் தான் வரும். அப்ப அண்டர் செக்ஷன் 9B சப்செக்ஷன் 3
கிளாஸ் சி, சப் கிளாஸ் 2. மனித உயிருக்கு தீங்குன்னு சொன்னா 3 மாசம் வரலன்னா ஜெயில் தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 9C, நிறுவனங்களால் செய்யப்படும் குற்றங்கள். கம்பெனி, ஒரு கம்பெனியில இருக்கக்கூடிய இன்சார்ஜ் ஆஃப் தி கம்பெனி யாரோ அவர் தான் வருவார். அது whether it is incorporated, அந்த கம்பெனி பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சரி பதிவு செய்யப்படாதாலும் சரி, அந்த கம்பெனிக்கு யார் மேனேஜிங் டைரக்டர், இன்சார்ஜ் ஆஃப் தி கம்பெனி யாரு, எம்டிஓ, அது சீப் யார் இருக்காங்களோ அவங்க தான் பொறுப்பு. அண்டர் செக்ஷன் 10 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெடிபொருளை பறிமுதல் செய்தல். Forfeiture of explosives. When a person is convicted of an offense punishable under this act or the rule makes under this act, the court before which he is convicted may direct that the explosives or ingredient and the ingredient of the explosives or the substance, if any, in respect of which the offense has been committed, or any part of the explosives, ingredient or substances shall with the receptacles containing the same be forfeited. ஒரு நாவாய் செக்ஷன் 10 வெடிபொருள்களை பறிமுதல் செய்தல். ஒரு நபர் இந்த சட்டத்தின் அல்லது இந்த சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட விதிகளின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்திற்காக குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட போது அவரை குற்றவாளி என்று தீர்ப்பளித்த நீதிமன்றம் அந்த குற்றம் செய்யப்பட்டதில் சம்பந்தப்பட்ட வெடிபொருள் அல்லது வெடிபொருள் கலவை அல்லது வெடிபொருள் கூறு அல்லது பொருள் ஏதாவது இருந்தால் அல்லது வெடிபொருள் அல்லது கலவை கூறு அல்லது பொருளில் எந்த பாகமும் வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய பாகங்கள், பார்ட்ஸ் ஆஃப் தி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அல்லது அவைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொள் கலன்கள், ட்ரம், அது இது ஒரு குடோனு எங்கே அடைச்சு வச்சிருப்பாங்க, அது சட்டமுறையில் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிடலாம்.